செக்ஷன் 398 அபாயகரமான ஆயுதத்துடன் கொள்ளை அல்லது கூட்டு கொள்ளை அடிப்பதற்கு தண்டனை 7 வருஷம் குறையக்கூடாது. செக்ஷன் 399 கூட்டு கொள்ளை அடிக்க முன்னேற்பாடு செய்தல் மேக்கிங் பிரிப்பரேஷன் டு கமிட் டெகாய்டி 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். செக்ஷன் 400 கூட்டு கொள்ளை அடிக்கும் சேர்ந்திருப்பதற்கு தண்டனை ஆயுள் சிறை தண்டனை அல்லது 10 ஆண்டுகள் வரை கடுங்காவல் தண்டனை. செக்ஷன் 401 திருடர்கள் கூட்டத்தில் யாராவது ஒரு மெம்பரா போய் ஜாயின் பண்ணிருக்காரு, அவருக்கு 7 வருஷம் சிறை தண்டனை. 400ல சொல்றாங்க, ஒரு டெகாய்டி கூட நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் சிறை தண்டனை அல்லது 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. 401ல சொல்றாங்க, ஒரு திருடர்கள் கூட்டத்துல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. 402ல சொல்றாங்க, ஒரு கூட்டு கொள்ளையடிப்பதற்காக நீங்க ஒன்று சேர்ந்திருக்கீங்க, அசம்பிளா இருக்கீங்க, உங்களுக்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. அண்டர் செக்ஷன் 403 சொத்தை நேர்மையற்ற முறையில் கையாடல் பண்றீங்க, உங்களுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்க முடியும். செக்ஷன் 404 ஒரு இறந்து போனவரு அவர்கிட்ட இருந்து நீங்க ஒரு பொருளை திருடுறீங்க, பணத்தை திருடுறீங்க, அல்லது அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூபிள் செக்யூரிட்டி, ஒரு உயில், ஒரு பத்திரம், நிலத்து பத்திரம், வீட்டு பத்திரம், இதையெல்லாம் எடுக்கிறீங்க, உங்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். இதுவே அந்த இறந்து போனவருக்கு யார் செக்ரட்டரியா இருக்கிறாரோ, யார் கிளர்க்கா இருந்தாரோ, யார் வேலையாளாக பணியாளாக மெய்டாக இருந்தார்களோ அவங்க திருடுறாங்க. ஒரு வீட்டுல வேலை செய்துட்டே இருப்பாங்க, வீட்டுல இருக்கிற ஓனரு திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டு இருப்பாரு. அந்த வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க ஓனர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற பொருளெல்லாம் திருடிடுவாங்க, பத்திரத்தெல்லாம் எடுத்துக்குவாங்க, பணத்தெல்லாம் எடுத்துக்குவாங்க, தங்க நகை ஆபரணங்கள் கோல்டு ஒர்னமெண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்குவாங்க. அப்ப ஒரு எழுத்தராக அல்லது பணியாளராக அமர்த்தப்பட்டிருந்தால் அவருக்கு சிறை தண்டனை 7 ஆண்டுகள் வரை நீடிக்கும். 404ல நார்மலா ஒரு பிணத்திடம் இருந்து திருடினால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை. இதுவே இறந்து போனவருக்கு செக்ரட்டரியா இருந்திருப்பாரு, அட்வைசரா இருந்திருப்பாரு, கிளர்க்கா இருந்திருப்பாரு, அல்லது அவர் வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க, அவர் கம்பெனில ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்க அந்த இறந்து போனவர்கிட்ட இருந்து திருடினா அவங்களுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை. வீட்டுல இருக்கிற டேபிள், மேஜர், நாற்காலி எல்லாத்தையும் திருடிட்டு வராங்க வேலையால், அவர்களுக்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. அண்டர் செக்ஷன் 404. 405 ஒரு குற்றமோடு நம்பிக்கை மோசடி குற்றம்னா என்ன? 406 அதற்கு தண்டனை, குற்றம் ஒரு நம்பிக்கை மோசடி குற்றத்திற்கு தண்டனை 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். அண்டர் செக்ஷன் 407 ஒரு கேரியர் கொண்டு செல்றாரு, அவர்களால் செய்யப்படக்கூடிய ஒரு குற்றம். சென்னை துறைமுகத்துல ஒரு கேரியர் நம்ம அரேஞ்ச் பண்றோம், ஒரு 10 டன் அரிசியை எடுத்துட்டு போயிட்டு திண்டுக்கல்ல இறக்கி வச்சிருங்க எங்க குடோன்லன்னு சொல்றோம். அவர் லாரியில நீண்ட பாரம் தூக்கி சுமையுந்து அந்த சுமையுந்துல ஏற்றி அனுப்புறோம், லாரியில ஏற்றி அனுப்புறோம். ஆனா அதை கொண்டு போறவரு மிஸ்யூஸ் பண்ணிடுறாரு, அப்ப அவருக்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. இந்த 407 மறக்காதீங்க சார், இங்க கேரியர் அதே தான் நம்ம அங்க சொல்லுவோம். ஏதாவது ஒரு பொருளை ஏத்திட்டு போகணும்னு சொன்னா ஒரு 407 வேணை அமர்த்திட்டு வாங்க, நம்ம ஜாமான்லாம் எடுத்துட்டு போலான்னு சொல்லுவோம். அதே 407 ஐபிசி தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க, 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். அல்லது ஃபைன் கிடையாது, பிளஸ் ஃபைன். அண்டர் செக்ஷன் 408 ஒரு கிளர்க்கு அல்லது ஒரு சர்வெண்ட் இவர்களால் செய்யப்படக்கூடிய நம்பிக்கை மோசடி குற்றம். இதே வார்த்தையை நம்ம 404லயும் படிச்சிருக்கிறோம். 404ல என்ன சொல்றாங்க, ஒரு ஓனர் இறந்துட்டாரு, அவர்கிட்ட இருந்து திருடுறாங்க, ஒரு கிளர்க்கோ ஒரு சர்வெண்டோ, அவங்களுக்கு 7 வருஷம் தண்டனைன்னு சொல்லியிருக்கோம் 404ல. அப்படியே 4 செக்ஷன் 408ல
அந்த கிளர்க்கு அல்லது சர்வெண்ட் அவங்க கிட்ட ஒரு பொருளை ஒப்படைச்சிருக்கோம், அவரு கையாடல் பண்ணிட்டாரு, அப்ப அவருக்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். ஆனா செக்ஷன் 409 ஒரு பொது ஊழியர் அல்லது பேங்கர் அல்லது ஏஜென்ட் அல்லது ஒரு மெர்ச்சன்ட், ஒரு வணிகர், இவர்களால் ஒரு குற்றம் செய்யப்படுகிறது, நம்பிக்கை மோசடி குற்றம், அவங்களுக்கு ஆயுள் சிறை தண்டனை அல்லது 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். 409 படி இந்த பேங்க் மேனேஜர், கோஆபரேட்டிவ் சொசைட்டி செக்ரட்டரி, ஒரு மெர்ச்சன்ட், ஒரு ஏஜென்ட், எல்ஐசி ஏஜென்ட் என்ன பண்ணுவாருங்க, ஆரம்பத்துல வந்து பாலிசி போடுறப்ப பணத்தை வாங்கிட்டு போய் கட்டிட்டு பில்ல கரெக்டா கொண்டு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு பாலிசி ஹோல்டருக்கு. அதன் பிறகு அது குவார்டர்லியா, ஆஃபர்லியா, இயர்லியான்னு பார்ப்பாங்க. 3 மாசத்துக்கு ஒரு தடவை பாலிசியா, 6 மாசத்துக்கு ஒரு தடவை அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவை. இவர் குவார்டர்லியா இருந்தா குவார்டர்லிக்கு வருவார், ஆஃபர்லியா இருந்தா ஆஃபர்லிக்கு வருவாரு, இயர்லியா இருந்தா இயர்லிக்கு வருவாரு. வந்து அந்த பாலிசி ஹோல்டர் கிட்ட பணத்தை வாங்கிட்டு போயிட்டு எல்ஐசி ஆபீஸ்ல கட்டாம இவரே செலவு பண்ணிடுவாரு. அப்ப அவருக்கு தண்டனை 409 ஐபிஎஸ்ல தான் தண்டனை கொடுப்பாங்க, ஆயுள் சிறை தண்டனை அல்லது 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். இங்க ஒரு விஷயம், நம்ம எல்ஐசி ஆபீஸ்ல கேட்டா, ஏன்னா ஏஜென்ட் கிட்ட பணத்தை கட்டினேன், அவர் கொண்டு வந்து உங்ககிட்ட கட்டாம விட்டுட்டாரு. அப்ப எல்ஐசி ஆபீஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, முதல் தடவை தான் நீங்க ஏஜென்ட் கிட்ட பணம் கொடுக்கணும், அதன் பிறகு நீங்க நேரடியா தான் வந்து கட்டணும். அவர்கிட்ட பணம் கொடுத்தா அவர் வந்து கட்டலன்னு சொன்னா அதுக்கு எல்ஐசி ஆபீஸ் பொறுப்பாகாதுன்னு சொல்லிடுவாங்க ஒரே லைன்ல. நாம இந்த நேரத்துல விடக்கூடாது, அந்த ஏஜென்ட் மேல கேஸ் போடணும், போலீஸ் ஸ்டேஷன் தெளிவா சொல்லணும், அந்த ஏஜென்ட் மேல 409 ஐபிஎஸ்ல கேஸ் போடுங்க நாம தான் சொல்லணும். பொதுவா அவ்வளவு சீக்கிரம் கேஸ் போட மாட்டாங்க, நாம தான் பிரஷர் கொடுக்கணும். ஒரு ஏஜென்ட் தப்பு பண்ணா 409 தான் வருன்னு சொல்லிட்டு நாம தான் படிச்சு காட்டணும். ஆனா செக்ஷன் 410 ஒரு திருட்டு சொத்தை பற்றி பேசுகிறது. ஒரு திருட்டினால் அல்லது அச்சுறுத்தி பறித்தலால் அல்லது கொள்ளையடித்ததால் அல்லது கூட்டு கொள்ளையால் பெறப்பட்டிருக்கக்கூடிய சொத்து, அனுபவத்தில் இருக்கக்கூடிய சொத்து, அனுபவத்துக்கு மாற்றப்பட்டு இருக்கக்கூடிய சொத்து, இதுதான் 410. 411 அந்த திருட்டு பொருளை நேர்மையற்ற முறையில் பெற்றுக்கொள்வது, dishonestly receiving stolen property. இந்த பழைய இரும்பு கடைக்காரர் இருப்பாரு, வாடிக்கையா திருட்டு நகைகளை வாங்கக்கூடிய சில பான் புரோக்கர் இருப்பாங்க, இவங்களுக்கு தான் இந்த 411 பொருந்தும். அவர்களுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்க முடியும். இந்த 411ல சப்செக்ஷன் 2 சொல்றாங்க, கோயில்ல இருக்கக்கூடிய ஒரு ஐடல் அல்லது ஒரு ஐகான், ஒரு சிலை அல்லது தெய்வ சிலையை திருடுறாங்க, அவங்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு குறையாமல் 3 ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய கடும் சிறை தண்டனை விதிக்க முடியும். ரிகரஸ் இம்ப்ரெஸ்மெண்ட் சார், 2000 ரூபாய் ஃபைன் குறையக்கூடாது, ஸ்பெஷல் ரீசன்ஸ் இருந்தா 2 ஆண்டுகளுக்கு குறைவா கூட சிறை தண்டனை விதிக்க முடியும். 411ல சொல்றாங்க. ஆனா செக்ஷன் 412 கூட்டு கொள்ளையில் திருடப்பட்ட சொத்தை நேர்மையற்ற முறையில் பெற்றுக் கொள்ளுதல். நார்மலா தேடிட்டு வராருன்னா 411. கூட்டு கொள்ளை அடிக்கிறாங்க, கூட்டு கொள்ளை அடிச்சுட்டு அந்த பொருளை கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுக்குறாங்க, இவர் வாங்கிக்கிறாரு, இவருக்கு ஆயுள் சிறை தண்டனை அல்லது 10 ஆண்டுகள் வரை கடுங்காவல் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். 412 படி திருட்டுல இருந்து பெறப்பட்ட சொத்தை வாங்குறாருன்னா 411. கூட்டு கொள்ளை அடிச்சிருக்காங்க, அதுல இருந்து கிடைச்ச ஒரு சொத்தை வாங்குறாரு ஒரு பழைய இரும்பு கடைக்காரரு அல்லது பான் புரோக்கர், அவருக்கு ஆயுள் சிறை தண்டனை அல்லது 10 ஆண்டுகள் வரை கடுங்காவல் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். அண்டர் செக்ஷன் 413 வழக்கமாக திருட்டு பொருளை வாங்குறவரு, வழக்கமாக திருட்டு பொருளை கையாளுகின்றவர், அப்ப ஹேபிச்சுவலி டீலிங் இன் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி, அது திருட்டு சொத்து என்று தெரிந்தே அல்லது திருட்டு சொத்து தான் என்று நம்புவதற்கு போதுமான காரணம் இருந்து அந்த சொத்தை கையாளுகிற ஒருவருக்கு ஆயுள் சிறை தண்டனையோ அல்லது 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையோ பிளஸ் ஃபைனையும் போட முடியும், விதிக்க முடியும். செக்ஷன் 414 ஒரு திருட்டு பொருளை மறைப்பதற்கு உதவி செய்தல், அசிஸ்டிங் இன் கன்சீல்மெண்ட் ஆஃப் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. போலீஸ் கண்டுபிடிச்சு வந்துருவாங்க, உடனே அந்த பொருளை திருட்டு பொருளை மறைச்சிருவாரு. போலீஸ் கையில கிடைச்சா தானே நம்ம பேர்ல கேஸ், நம்மளையும் விசாரணை கூப்பிடுவாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இவர் அந்த திருட்டு பொருளை மறைப்பாரு. அந்த திருட்டு சொத்து என்று அவர் தெரிந்து அல்லது நம்புவதற்கு நியாயமான காரணம் இருந்தும் அவற்றை மறைப்பது அல்லது உரிமை மாற்றம் செய்வதற்கு அல்லது கொண்டு செல்வதற்கு உதவி செய்கிறவர் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்க முடியும். சில பேர் 2 வீலரை கடத்துவாங்க, வாடிக்கையான ஆளு,
அடுத்த 10 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா டூ வீலர் உங்க டூ வீலரா இருக்காது. அதனுடைய எல்லா பார்ட்ஸும் கழட்டி ஒரு வாழைத்தோப்புல தொங்கும், ஒரு முந்திரி தோப்புல தொங்கும், அல்லது ஒரு ஒர்க் ஷாப்ல தனித்தனியா பார்ட்டா இருக்கும். உங்க வண்டியை போய் பார்த்தீங்கன்னா வண்டியே காணாம இருக்கும். அல்லது சில பேரு அந்த வண்டியில என்ஜின் நம்பர், சேஸ் நம்பர் இவங்களே அடிப்பாங்க. புதுப்பேட்டை போன்ற இடங்கள்ல இதெல்லாம் சர்வசாதாரணமா நடக்கும். உண்மையான சேஸ் மாதிரி இவங்களும் சேசஸ் நம்பர் அடிப்பாங்க. உண்மையான என்ஜின் நம்பர் மாதிரி இவர்களும் உண்மையான என்ஜின் நம்பர் அப்படியே அடிப்பாங்க. ஏற்கனவே இருக்கிறத அழிச்சிட்டு அப்படியே மாத்திருவாங்க. இந்த மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு தான் 414 IPC 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கும். ஆனா செக்ஷன் 415 சீட்டிங், ஒருவரை வஞ்சிப்பதன் மூலம் டிசீவ் பண்றாரு. அவ்வாறு வஞ்சிக்கப்பட்டவர் ஒரு சொத்து எதனையாவது யாருக்காவது கொடுக்கும்படியோ அல்லது சொத்தை நிறுத்தி வைத்துக் கொள்வதற்கு ஒப்புக்கொள்ளும்படியோ மோசடியாக அல்லது நேர்மையற்ற முறையில் தூண்டுகிறவர் ஏமாற்றுபவர் ஆவார். அவருடைய உடல், மனம், புகழ் அல்லது சொத்துக்கு சேதம் உண்டாக்குகிற வகையில் ஒருவரை வஞ்சித்து அத்தகைய செயலை தூண்டுகிறவர் ஏமாற்றுபவர் ஆவார். அப்ப வஞ்சிப்பதன் மூலம் வஞ்சிக்கப்பட்டவர் சொத்து எதையாவது யாருக்காவது கொடுக்கும்படியோ அல்லது சொத்தை நிறுத்தி வைக்கும்படியோ அல்லது ஒப்புக்கொள்ளும்படியோ மோசடியாக அல்லது நேர்மையற்ற முறையில் தூண்டுகிறவர் ஏமாற்றுபவர், சீட்டர் அவர்தான். அடுத்தது உடல், மனம், புகழ் அல்லது சொத்துக்கு நம்ம நார்மலா செக்ஷன் 2N படிச்சிருக்கிறோம். குற்றம்னா என்ன டிஃபைனிங் செக்ஷன்ல, CRPCல. அப்படியே செக்ஷன் 40க்கு வரும் IPCல. அஃபென்ஸ்னா என்னன்னு சொல்றாங்க. செக்ஷன் 44 இன்ஜுரினா என்னன்னு சொல்றாங்க. செக்ஷன் 319, செக்ஷன் 320 இதையெல்லாம் பார்க்கிறோம். அப்ப செக்ஷன் 44ல என்ன சொல்றாங்க? இன்ஜுரி என்பது உடலுக்கு ஏற்பட்டிருக்கலாம், மனதுக்கு ஏற்பட்டிருக்கலாம், ஒருவருடைய சொத்துக்கு ஏற்பட்டிருக்கலாம், ஒருவருக்கு இருக்கக்கூடிய பெயர் புகழுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம். இந்த 4ம் இதற்கு சேதம் உண்டாக்கினால் அது இன்ஜுரின்னு சொல்றோம். அதே விஷயத்தான் இங்கேயும் சொல்றாங்க. ஒருவருடைய உடல், ஒருவருடைய மனம், ஒருவருடைய புகழ், ஒருவருக்கு சொந்தமான சொத்துக்கு சேதம் உண்டாக்குகிற வகையில் ஒருவரை வஞ்சித்து ஏமாற்றி அத்தகைய செயலை தூண்டுகிறவர் ஏமாற்றுபவர். இதற்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க. சங்கதிகளை நேர்மையற்ற முறையில் மறைத்து வைத்தல் இந்த பிரிவின்படி வஞ்சித்தல் ஆகும். உண்மையான விஷயத்தை மறைச்சு சொல்றாரு. இதற்கு எடுத்துக்காட்டுகளை படிச்சாதான் சார் புரியும் உங்களுக்கு. இல்லஸ்ட்ரேஷன்ல சொல்றாங்க 415 IPCக்கான இல்லஸ்ட்ரேஷன். கவர்மெண்ட் ஜாபா இருக்கிறாரு, நான் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யாக நடிக்கிறாரு. ஒரு பாவனை செய்து A என்பவர் B என்பவரை ஏமாத்துறாரு. அதனால அவர் வாங்கிய ஜாமான்களுக்கு என்னென்ன சாமான் வாங்குறாரு ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ்ல அல்லது ஒரு எலக்ட்ரானிக் பசார்ல, அவர் வாங்குற அந்த பொருளுக்கு பணம் கொடுக்கும் எண்ணமே கிடையாது. கடனாக தமக்கு தரும்படி நேர்மையற்ற முறையில் இணங்க வைக்கிறவர் ஏமாற்றுதல் என்ற குற்றத்தை செய்யறாரு. கேட்டா, நான் கவர்மெண்ட்ல வேலை செய்யறேன், நான் தாசில்தாரா இருக்கேன், என்ஜினியரா இருக்கேன், அரசாங்க வழக்கறிஞரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொருளை வாங்குவாரு. ஆனா வாங்கினவரு அந்த பொருளுக்கு பணம் கொடுக்கணும்னு எண்ணமே கிடையாது. கடனா கொடுங்க, கடனாக தமக்கு தரும்படி நேர்மையற்ற முறையில் அந்த கடைக்காரரை இணங்க வைக்கிறவர் ஏமாத்துறார்னு அர்த்தம். என்ற நபர் ஏமாற்றுதல் குற்றம் செய்தவர் ஆவார். அப்ப IPCல எந்த செக்ஷன் சார் இது மேட் அவுட் ஆகும்? அரசு ஊழியர் மாதிரி பொய்யா நடிக்கிறார். போலீஸ் ட்ரெஸ் போட்டு வந்து வழிமறிச்சு ஒரு காரை கொள்ளடிக்கிறார். கார் டிரைவர் சொல்றாரு போலீஸ் தான் வழிமறிக்கிறாங்கன்னு நினைச்சு நிறுத்திருப்பாரு. ஆனா போலீஸ் ட்ரெஸ்ல ஒரு திருடன் இருப்பாரு. உடனே அந்த டிரைவரை அடிச்சு போட்டு
கார்ல இருக்கக்கூடிய பொருளெல்லாம் திருடிடுவாங்க. வெரி குட் வைஷ்ணவி மேடம், வெரி குட். அண்டர் செக்ஷன் 170 ஐபிசி. அப்ப நடிகர் சூர்யா எல்லாம் யூனிஃபார்ம் போடுறாரு, அதெல்லாம் என்ன கணக்குங்க? அது மற்றவர்களை ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. அந்த இன்டென்ஷன் இருந்தாதான் அது குற்றம், இல்லைன்னா அது குற்றம் கிடையாது. சில கேஸ் லாஸ் எல்லாம் இருக்குது சார், நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அந்த கேஸ் லாஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். நிறைய கேஸ் லாஸ், ஏன்னா ட்ரையல் நடத்துறப்ப கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். அதை தயவு செஞ்சு குறிச்சிங்க சார், ரொம்ப நல்ல கேஸ் லாஸ் இதெல்லாம். செக்ஷன் 405 கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்டுக்கான கேஸ்லாம். சர்தார் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா. சர்தார் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா 1977, வால்யூம் 1 SEC, பேஜ் நம்பர் 463. சர்தார் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா 1977, வால்யூம் 1 SEC, பேஜ் நம்பர் 463. இதே மாதிரி 1953 ஒரு கேஸ், CM நாராயண் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் TC. அந்த கேஸ்லயும் சொல்றாங்க, நாராயண் கேஸ்லயும் சொல்றாங்க, சர்தார் சிங் கேஸ்லயும் சொல்லி இருக்காங்க. எசென்ஷியல் இன்கிரீடியன்ஸ் பற்றி சொன்ன வழக்கு 405 வருதுன்னு சொன்னாவே அதற்கான இன்கிரீடியன்ஸ் சொன்ன வழக்கு சர்தார் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா 1977, வால்யூம் 1 SEC, பேஜ் நம்பர் 463. அடுத்து கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், அதுக்கு அனந்த்குமார் மகத்தா வெர்சஸ் ஸ்டேட். அனந்த்குமார் மகத்தா MOHATTA மகத்தா வெர்சஸ் ஸ்டேட் NCT ஆஃப் டெல்லி 2019, வால்யூம் 11 SEC, பேஜ் நம்பர் 706. கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்னா என்னன்னு சொல்றாங்க இந்த வழக்கில். அனந்த்குமார் மகத்தா வெர்சஸ் ஸ்டேட் NCT ஆஃப் டெல்லி 2019, வால்யூம் 11 SEC, பேஜ் நம்பர் 706. அடுத்த கேஸ்ல சதீஷ் சந்திரா ரத்தன்லால் ஷா. சதீஷ் சந்திரா ரத்தன்லால் ஷா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் 2019, வால்யூம் 9 SEC, பேஜ் நம்பர் 148. இந்த வழக்குல கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் சீட்டிங் ரெண்டையும் சேர்த்து சொன்ன வழக்கு. சதீஷ் சந்திரா ரத்தன்லால் ஷா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் 2019, வால்யூம் 9 SEC, பேஜ் நம்பர் 148. 406க்கான கேஸ்லாம் ராஜேஷ் பாய் முலிஜி பாய் பட்டேல். ராஜேஷ் பாய் முலிஜி பாய் பட்டேல் versus state of Gujarat 2020, volume 3 SEC, page number 794. Rajesh Boy Mujili Boy Patel versus state of Gujarat 2020, volume 3 SEC, page number 794. Rajesh Boy Mujili Boy Patel versus state of Gujarat 2020, volume 3 SEC, page number 794. அடுத்தது 409க்கான கேஸ்லா. 409 IPC கான கேஸ்லா ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட் வெர்சஸ் லல்லு பிரசாத் யாதவ் கேஸ் சார். இது ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட் வெர்சஸ் லல்லு பிரசாத் 2017, volume 8 SEC, page number 1. State of Jharkhand versus Lalu Prasad 2017, volume 8 SEC, page number 1. 409 கான கேஸ்லா. அடுத்தது 415 சீட்டிங் கான கேஸ்லா. அததான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். 415 essential ingredients for 415 CRPC. Ram Jas, JAS Jas, Ram Jas versus state of Uttar Pradesh 1970, SEC criminal, page number 516. 1970 SEC criminal,
பேஜ் நம்பர் 516. அடுத்த வழக்கு ஜிவி ராவ், அவருடைய இனிஷியல் ஜிவி ராவ், RAO. ஜிவி ராவ் வெர்சஸ் LHV பிரசாத். ஜிவி ராவ் வெர்சஸ் LHV பிரசாத் 2000, வால்யூம் 3 SEC, பேஜ் நம்பர் 693. ஜிவி ராவ் வெர்சஸ் LHV பிரசாத் 2000, வால்யூம் 3 SEC, பேஜ் நம்பர் 693. இந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, செக்ஷன் 415 IPC has two parts. While in the first part, the person must dishonestly or fraudulently induce the complainant to deliver any property. The second part need not necessarily relate to property. 415C IPC ல ரெண்டு பார்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன சொல்றாங்கன்னா, 415 has two parts. While in the first part, the person must dishonestly or fraudulently induce to complainant to deliver any property. The second part need not necessarily relate to property. Second part அந்த சொத்தை பொறுத்து குறிப்பிடவில்லை. ஜிவி ராவ் வெர்சஸ் LHV பிரசாத் 2000, வால்யூம் 3 SEC, பேஜ் நம்பர் 693. அடுத்த கேஸ்ல மென்சரியா 415C IPCக்கு மென்சரியா. அப்ப டிஸ்ஹானஸ்ட் இன்டென்ஷன் இருக்க வேண்டுமா வேண்டாமா, அதை சொன்ன வழக்கு. ஸ்டேட் ஆஃப் கேரளா வெர்சஸ் AP பிள்ளை. ஸ்டேட் ஆஃப் கேரளா வெர்சஸ் AP பிள்ளை, அவருடைய இனிஷியல் AP பிள்ளை. ஸ்டேட் ஆஃப் கேரளா வெர்சஸ் AP பிள்ளை 1972, வால்யூம் 3 SEC, பேஜ் நம்பர் 661, 661. ஸ்டேட் ஆஃப் கேரளா வெர்சஸ் AP பிள்ளை 1972, வால்யூம் 3 SEC, பேஜ் நம்பர் 661. அடுத்த கேஸ்ல ரகுநாத் பிரசாத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். ரகுநாத் பிரசாத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் 1974, வால்யூம் 4 SEC, பேஜ் நம்பர் 616. ரகுநாத் பிரசாத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் 1974, வால்யூம் 4 SEC, பேஜ் நம்பர் 616. அடுத்த கேஸ்ல harm. அப்ப the word harm means injury to person in mind, body, reputation or property. இதை சொன்ன வழக்கு வீடா மெனசஸ், VEEDA, வீடா மெனசஸ், MENESES, மெனசஸ் வெர்சஸ் யூசுப் கான். வீடா மெனசஸ் வெர்சஸ் யூசுப் கான், AIR 1966, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1773. வீடா மெனசஸ் versus Yusuf Khan, AIR 1966, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1773. அடுத்தது டேமேஜ் பற்றி சொன்ன வழக்கு பிரேம்சந்த் வெர்சஸ் ஸ்டேட். பிரேம்சந்த் வெர்சஸ் ஸ்டேட், AIR 1953, அலகாபாத், பேஜ் நம்பர் 381. பிரேம்சந்த் வெர்சஸ் ஸ்டேட் கிரிமினல் லா ஜேர்னல் ரிப்போர்ட் ஆயிருக்கு சார். 1953 கிரிமினல் லா ஜேர்னல், பேஜ் நம்பர் 815. அடுத்தது ஸ்டேட்டஸ் ஆஃப் அட்மிஷன் கார்டு. அப்ப அட்மிஷன் கார்டு enabling a candidate to sit in exams of section 415. அப்ப அட்மிஷன் கார்டு enabling a candidate to sit in examination is property. அட்மிஷன் கார்டு எடுத்துட்டு போறாரு எக்ஸாம் ஹாலுக்கு, அந்த அட்மிஷன் கார்டு என்பது ப்ராப்பர்ட்டி தான். For the purpose of section 415, இதை சொன்ன வழக்கு அபயானந்த் மிஸ்ரா versus state of Bihar, AIR 1961, Supreme Court, page number 1698. அபயானந்த் மிஸ்ரா versus state of Bihar, AIR 1961, Supreme Court, page number 1698. அடுத்தது மிக மிக முக்கியமான ஒரு கேஸ் லாஸ். கனுமுக் காலா கிருஷ்ணமூர்த்தி, கனுமுக் KANUMUK, கனுமுக்
காலா, KALA, காலா. கணுமுக் காலா கிருஷ்ணமூர்த்தி. கணுமுக் காலா கிருஷ்ணமூர்த்தி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். கணுமுக் காலா கிருஷ்ணமூர்த்தி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். AIR 1965 Supreme Court. Page number 333. Kanamuk Kala Krishnamurthy versus State of Andhra Pradesh. AIR 1965 Supreme Court. Page number 333. அடுத்த கேஸ்ல criminal breach of trust, fraud and cheating and breach of contract simpliciter. இதை சொன்ன வழக்கு V. Ravikumar versus State. V. Ravikumar versus State. 2019, volume 14, SEC, page number 568. V. Ravikumar versus State, 2019, volume 14, SEC, page number 568. இத்தனை கேஸ்லாவும் நீங்க டைம் இருந்தா படிச்சு பாருங்க சார். கோர்ட்ல நீங்க ட்ரையல் நடத்துறப்ப இதெல்லாம் உங்களுக்கு உதவிகரமா அமையும். ஒவ்வொரு கேஸ்லயும் இந்த 415 CI IPCல வெவ்வேறு விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க. மிக முக்கியமான கேஸ்லா சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அற்புதமான கேஸ்லாஸ் தான் நான் சொல்லி இருக்கிறேன். அடுத்ததாக அண்டர் செக்ஷன் 416 IPC இந்த 415ல சில எடுத்துக்காட்டுகளை சொல்லாம இருக்கேன். அந்த எடுத்துக்காட்டுகளை பார்த்துட்டு நம்ம 416 போயிடலாம் சார். முதல் இல்லுஸ்ட்ரேஷன், கவர்மெண்ட் ஆபீசர் சொல்லி பொய் சொல்லி ஏமாத்தி ஒரு கடையில பொருள் வாங்குறாரு. பணம் கொடுக்கணும்னு எண்ணம் கிடையாது, கடனா வாங்கணும்னு சொல்லி வாங்குறாரு. அது நேர்மையற்ற முறையில் வாங்குறாரு, ஏமாத்துறாருன்னு அர்த்தம். நான் பப்ளிக் சர்வெண்ட், நான் இன்ஸ்பெக்டர், நான் வக்கீல், நான் என்ஜினியர், நான் டாக்டர், நாங்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாஃப், எனக்கு பொருள் கொடுங்கன்னு சொல்லி வாங்குறாரு. பணம் கொடுக்கணும்னு எண்ணம் கிடையாது, கடனா கொடுங்கன்னு சொல்லி ஏமாத்தி வாங்குறாரு. அதுக்கு பேரு சீட்டிங். இரண்டாவது இல்லுஸ்ட்ரேஷன், ஒரு பொருளின் மீது ஏ என்ற ஒரு நபர் ஒரு போலி குறியை இடுறாரு சார். இந்த மாதிரி ஃபால்ஸ் மார்க் போடுறாங்க பாருங்க, அதுக்கு ஐபிசில எந்த செக்ஷன்ல சார் கேஸ் போடுவாங்க? ஏனென்று சொன்னால், ஒரு பஜாஜ் ஃபேன் இருக்கும், வேற ஒரு கம்பெனி தயாரிப்பாரு, அதே மாதிரி இவரும் போடுவார் பஜாஜ் ஃபேன் சொல்லி. அப்ப போலி குறியீடை பயன்படுத்துறாரு. அப்ப போலி குறியீடை பயன்படுத்துறாங்கன்னா வெரி குட். 481 IPC அங்க வேற விஷயங்கள் சொல்லி இருக்கிறாங்க. 481ல ஏறக்குறைய அதே விஷயத்தான் இங்கே சொல்ல வர்றாங்க. ஒரு பொருளின் மீது ஏ என்ற ஒரு நபர் ஒரு போலி குறியை இடுவதால் அந்த பொருள் ஒரு குறிப்பிட்ட புகழ்பெற்ற உற்பத்தியாளரால் செய்யப்பட்டது என்று பியை நம்ப வைத்து நம்பும்படி செய்து வஞ்சிக்கிறார் சார். நல்லா பாருங்க, இது சாம்சங் டிவி தான் சார். ஆண்ட்ராய்டு சாம்சங் டிவின்னு சொல்லிட்டு ஒரு வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் நம்ம கிட்ட வந்து சேல் பண்ணுவாங்க பாருங்க. ஆனா உண்மையான சாம்சங் நிறுவனம் வேற, இவர் போலியை கொண்டு வந்து நம்ம கிட்ட சேல் பண்ணுவாரு. அப்ப அந்த உண்மையான பொருள், புகழ்பெற்ற அந்த பொருள் சாம்சங் நிறுவனத்தினுடைய பொருளை அதே மாதிரி குறிப்பிட்டு இவர் சேல் பண்றாருன்னு சொன்னா, நம்மளை நம்ப வச்சு வாங்க சொல்றாருன்னு சொன்னா அதுக்கு பேர் ஏமாற்றுதல். மூன்றாவது எடுத்துக்காட்டு, ஒரு பொருள் மாதிரியே இன்னொரு பொருள் ஏ என்ற ஒரு நபர் பி கிட்ட காட்டுறாரு. இத பாருங்க, ரெண்டு ஒண்ணுதான் சார். நல்லா பாருங்க, இதுவும் 916 கோல்டு தான், இதுவும் 916 கோல்டு தான் சொல்லுவாரு. உண்மையான 916 அந்த ஹால்மார்க் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பொருளை காட்டுவாரு, அது போலியான பொருள். 100 ரூபாய் தாள் கொடுப்பாரு, போலியா ஒரு 100 ரூபாய் தாளும் கொடுப்பாரு. அப்ப போலி பொருளை பணம் கொடுத்து வாங்க நேர்மையற்ற முறையில் ஏ என்பவர் பியை தூண்டுகிறார். சார் இது நல்ல பொருள் தான் சார், இது சாம்சங் சொந்தமான பொருள் தான் சார், நீங்க வாங்குங்க சார், உண்மையான பொருள் தான் சார், உண்மையான சாம்சங் நிறுவனம் தான் சார், உண்மையான பஜாஜ் நிறுவனம் தான் சார், நீங்க வாங்குங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை வாங்க யாரு தூண்டுகிறாரோ அவர் ஏமாத்துறாருன்னு அர்த்தம். நான்காவது எடுத்துக்காட்டு, ஏ என்ற ஒரு நபர் தான் பணம் போட்டு வைக்காத ஒரு வணிக நிறுவனத்திற்கு பி என்பவரிடம் வாங்கிய ஒரு பொருளுக்கான விலையை கொடுப்பதற்கு ஒரு பண சீட்டை தருவாரு. இந்த டோக்கனை நீங்க எடுத்துட்டு போய் கொடுத்தீங்கன்னா வசந்தன் கோ நிறுவனத்துல உங்களுக்கு வாஷிங் மிஷின் தருவாங்கன்னு சொல்லி ஒரு டோக்கனை கொடுத்திருப்பாரு.
ஆனா டோக்கனை எடுத்துட்டு போயிட்டு வசந்தன் கோல காட்டினா, இப்படி யாருமே பணம் கட்டலைங்களே, உங்களை யாரு பொய் சொல்லி இங்க அனுப்புனாங்க, ஏமாத்தி அனுப்புனாங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அதுதான் 4வது எடுத்துக்காட்டு. தான் ஏ என்பவர் தான் பணம் போட்டு வைக்காத ஒரு வணிக நிறுவனத்திற்கு, அப்படின்னா வசந்தன் கோ நிறுவனத்துக்கு இவர் பணம் கொடுக்கல. ஏ என்ற நபர் பணம் கட்டவே இல்லை. ஆனா இங்க வராரு, பி என்பவர்கிட்ட ஒரு சீட்டு எழுதி கொடுக்கிறாரு. இந்த சீட்டை எடுத்துட்டு போய் வசந்தன் கோல கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வாஷிங் மிஷின் தருவாங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. அதை நம்பி எடுத்துட்டு போயிட்டு பி என்பவர் அந்த சீட்டை கொடுக்கிறாரு. அப்ப வசந்தன் கோ கடையில இருக்கிற மேனேஜர் சொல்றாங்க, இந்த மாதிரி யாருமே எங்க கிட்ட பணம் கொடுக்கலைங்க, வாஷிங் மிஷின் யாராவது வந்து கேட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் பணம் யாருமே கட்டிட்டு போகலைங்க, உங்களை யாரையும் ஏமாத்திருக்காங்கன்னு சொல்றாங்க பாருங்க. இதுதான் 4வது எடுத்துக்காட்டு. அப்ப வாங்கிய ஒரு பொருளுக்கான விலையை கொடுப்பதற்கு ஒரு பண சீட்டை தருகிறார். அந்த பண சீட்டு செல்லுபடி ஆகாது என்று தெரிந்து ஏவுக்கு தெரியும், இவர் பணம் கட்டலன்னு தெரியும், இருந்தாலும் ஒரு சீட்டை எழுதி கொடுப்பாரு. நீ போயிட்டு வசந்தன் கோவில இந்த வாஷிங் மிஷின் வாங்கிக்கன்னு சொல்லி எழுதி கொடுக்குறாங்க பாருங்க. அப்ப ஏ என்பவர் பிக்கு அந்த பொருளுக்கு பணம் தர வேண்டியம் என்ற எண்ணமே இல்லாமல் பிஐ நேர்மையற்ற முறையில் அந்த பொருளை தம்மிடம் ஒப்படைப்பதற்கு இணங்க வைக்கிறார். அப்ப ஏ ஏமாற்றுதல் குற்றத்தை செய்கிறார். 5வது எடுத்துக்காட்டு. அந்த 5வது எடுத்துக்காட்டுல ஒரு வைரம், அது வைரமே கிடையாதுன்னு தெரியும், போலி வைரம், அந்த பொருளை வச்சு ஏ பி கிட்ட அடகு வைக்கிறாரு. கடன் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்மால போன் பண்ணுவாரு பாருங்க, மனைவி நூர்ஜஹானுக்கு 100க்கு போன் அடிப்பார் பாருங்க. அதுதான் இங்க 5வது எடுத்துக்காட்டு. அது வைரமே கிடையாது. அதை போயிட்டு அடகு கடையில போயிட்டு இது உண்மையான வைரம்னு சொல்லி இதுக்கு பணம் கொடுங்க, அடகு வைக்கிறேன், பிளட்ஜ் பண்றேன், பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு கடைக்காரர்கிட்ட. அப்ப அந்த கடைக்காரர் கடன் தரும்படி வஞ்சனை செய்கிறார், ஏமாற்றுகிறார் ஏ என்ற நபர். ஒரு போலி வைரத்தை போயிட்டு உண்மையான வைரம்னு சொல்லிட்டு இதுக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறார் பாருங்க, நகைய அடகு வைக்கிற கடையில. அப்ப ஏ என்ற நபர் ஏமாற்றுகிறார்னு அர்த்தம். 6வது எடுத்துக்காட்டு. ஏ என்பவருக்கு கடனாக தரக்கூடிய எந்த பணத்தையும் திருப்பி தர போவதாக பி என்பவரை நம்ப வைத்து கடன் வாங்குறாரு. இந்தியன் கான்ட்ராக்ட்ல தெளிவா சொல்லியிருப்பாங்க. அப்ப தமக்கு கடன் தரும்படி அதனால் நேர்மையற்ற முறையில் இணங்க வைக்கிறாரு. ஏன் சொல்லுவாரு, ஏங்க பிக்கு நீங்க கடன் கொடுங்க, அவர் கரெக்டா திருப்பி தந்துருவாரு. ஆனா ஏவுக்கு தெரியும், இவன் பணத்தை வாங்கிட்டு வெளிநாடு போயிடுவான், ஏமாத்துருவான்னு தெரியும். அல்லது நான் கொடுக்குறேங்க, நீங்க பணம் கொடுங்க, கடன் கொடுங்க அவருக்கு அப்படின்னு சொல்லி ஏமாத்துவாரு. இதையெல்லாம் நேர்மையற்ற முறையில் வஞ்சித்தல். அப்ப திருப்பி தரக்கூடிய எண்ணமே இருக்காது. பணம் கடன் வாங்குறதோட சரி, திருப்பி தர வேண்டிய எண்ணமே இருக்காது. எனவே அது ஏமாற்றுதல். 7வது எடுத்துக்காட்டு. ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு செடியை, ஒரு பிளான்ட், ஒரு பொருளை ஏ என்பவர் பி என்பவருக்கு தருவதற்காக நம்பும்படி செய்வாரு. நான் கண்டிப்பா இதை கொடுக்குறேன், தாங்க பிடிங்க சார், ஏன் சார் நீங்க சந்தேகப்படுறீங்க, நான் கண்டிப்பா தருவேன் சார், நீங்க இதை வாங்கிக்கிங்க சார், நீங்க பணம் கொடுங்க சார், நீங்க பணத்தை கட்டிட்டு போனா உங்க வீட்டுக்கு நான் வந்து வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் வாங்கிடுவாரு. ஆனா வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ண மாட்டாரு. நாம பணம் கட்டிட்டு வீட்டுக்கு வந்திருப்போம், வீட்டுக்கு அந்த பீரோ வந்துருன்னு சொல்லிட்டு. ஆனா பர்னிச்சர் கடையில இருந்து வீட்டுக்கு பீரோ வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏமாற்றம் என்ற குற்றத்தை செஞ்சிருக்காருன்னு அர்த்தம். 8வது எடுத்துக்காட்டு. ஏ என்பவரோடு செய்து கொண்ட ஒரு ஒப்பந்தத்தை பி என்பவர் நிறைவேற்றவே மாட்டாரு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி நான் நடந்துட்டேன் சார், எனக்கு பணம் கொடுங்க சார் சொல்லுவாரு. எடுத்துக்காட்டு, ஏ என்ற ஒரு வேலையால பி என்ற ஒரு பண்ணையார் அவருடைய நிலத்துல வேலை செய்ய அமர்த்துறாரு. ஆனா அந்த வேலைக்காரர் என்ன பண்றாரு, நிலத்துக்கு போயிட்டு வேலையை செய்ய மாட்டாரு. வேலை செய்யாம நேரா பண்ணையாட்ட வந்து, சார் நீங்க சொன்ன வேலையெல்லாம் நிலத்துல செஞ்சு முடிச்சுட்டேன், சம்பளம் கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிடுவாரு.
அப்ப இந்த இடத்துல அந்த வேலையால் அந்த பண்ணையாரை ஏமாத்திருக்காருன்னு அர்த்தம். 9வது எடுத்துக்காட்டு, ஒரு சொத்தை ஏ என்பவர் பி கிட்ட விற்கிறாரு. அந்த சொத்தை விற்பதின் மூலமாக பிறகு உரிமை இல்லை என்று ஏவுக்கு தெரியும். அதை அறிந்திருந்தும் அதற்கு முன்பாகவே பிக்கு அந்த சொத்தை வித்துட்டு வாரு. அந்த சொத்து தனக்கு சொந்தம் இல்லை என்று அதை தெளிவுபடுத்தாமல் வெளிப்படுத்தாமல் மூடி மறைத்து விட்டு பி கிட்ட அந்த சொத்தை சேல் பண்ணிடுவாரு. இதற்கு பெயர் ஏமாற்றுதல் குற்றம். இது சில நேரங்கள்ல ரியல் எஸ்டேட்லயும் அப்படி நடக்கும். பெரிய பெரிய டவுன்ல இதெல்லாம் நடக்குது. புரோக்கர் வருவாங்க, இது ஏன் சொத்து தான், இவர் தான் ஓனர்ட்டு அவரே ரெடி பண்ணி ஒரு ஆளை கூப்பிட்டு வருவாரு. அவர்கிட்ட அந்த பணத்தை கொடுத்துருங்க, இது அவருடைய சொத்து தான், நீங்க நாளைக்கு வந்து நீங்க வீடு கட்டிங்க, ஃபென்சிங் போட்டுங்க அப்படின்னு சொல்லுவார். நாம எதையும் விசாரிக்காம பணம் கொடுத்துருவோம். அவர் சொத்து தான் நம்பி நாம பணம் கொடுத்துருவோம். ஆனா ஏவுக்கு தெரியும் இது அவர் சொத்து இல்ல, வேற ஒருத்தர் சொத்து. அங்க கொண்டு போய் காட்டிட்டு நம்ம மற்றொருவரை பி என்பவரை ஏமாத்துறோம் அப்படின்னு ஏவுக்கு தெரியும். தெரிஞ்சு வேற ஒருத்தர் சொத்து இவர் சொத்துன்னு நம்ப வச்சு பிஏ வாங்க சொல்லுவாரு, அல்லது வாடகைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாரு. இதற்கு பெயர் ஏமாற்றுதல். இந்த 9 எடுத்துக்காட்டுகள் தான் சார் அண்டர் செக்ஷன் 415க்கான எடுத்துக்காட்டுகள். ஏமாற்றுதல்னா இப்படி எடுத்துக்காட்டுகள்ல சொல்லுவாங்க. ஆள் மாறாட்டத்தின் மூலம், சீட்டிங் பை பெர்சனேஷன், தன்னை வேறு ஒருவராக காட்டிக் கொள்வதன் மூலமாக, அல்லது அறிந்தே ஒருவரை வேறு ஒருவருக்கு பதிலாக மாற்றி வைப்பதன் மூலமாக, அல்லது தன்னை அல்லது வேறு ஒருவரை உண்மையில் தாம் அல்லாத ஒருவர் என்று எடுத்துரைப்பதன் மூலமாக ஏமாற்றுகிறார். இதுக்கு பேர் ஆள் மாறாட்டம், பெர்சனேஷன். இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க. இந்த குற்றம் ஆள் மாறாட்டம் செய்யப்படுகிறவர் உண்மையான ஆளாக இருந்தாலும் சரி, அல்லது கற்பனையான ஆளாக இருந்தாலும் சரி, அது குற்றம்தான். தன் பெயரை போன்று அதே பெயருடைய ஒரு குறிப்பிட்ட பணக்கார வங்கியர் தானே என்று ஏ பாவனை செய்து ஏமாற்றுகிறார். அப்ப ஏ என்பவர் ஆள் மாறாட்டம் செய்யறாருன்னு அர்த்தம். இறந்து போன பி தானே என்று ஏ என்பவர் பாவனை செய்யறாரு. அப்ப ஏ ஆள் மாறாட்டம் பண்றாரு. அவர் ஏற்கனவே செத்து போயிருப்பாரு. ஆனா இவர் சொல்றாரு, இல்லைங்க நான் சாகலைங்க, உயிரோடு தாங்க இருக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துவாரு. ஆள் மாறாட்டம். ஒரு சச்சின் டெண்டுல்கர் மாதிரி, நான் ஒரு பிளேயருங்க, நானும் சச்சின் தான், பாருங்க என் முடிய பாருங்க, முகத்தை பாருங்க, ஹைட் வெயிட்ட பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவனை பண்றாரு பாருங்க. அதுவும் ஏமாற்றம். இதற்கு எளிமையான விஷயம், ஒரு மாணவன் தேர்வு எழுதுகிறார். ஆனா அவருக்கு பதிலாக வேற ஒருத்தர் போயிட்டு எக்ஸாம் எழுதுவாரு. அதுக்கு பேர் என்னங்க? ஆள் மாறாட்டம். இத பத்தி எந்த செக்ஷன்ல சொல்றாங்க? ஐபிஎஸ்ல 416ல. அப்ப இதுக்கு தண்டனை எதுல சொல்றாங்க? 419ல தண்டனை சொல்றாங்க. எக்ஸாம்ல ஆள் மாறாட்டம் பண்ணா 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது ஃபைன் அல்லது 2ம் சேர்த்து விதிக்க முடியும். அதனாலதான் எக்ஸாம் எழுதுறப்ப சொல்லுவாங்க, நீங்க காப்பி அடிச்சீங்கன்னா 3 வருஷம் உங்களை சஸ்பெண்ட் பண்றோம், 3 வருஷம் எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. எதை மனதில் வைத்து சொல்வார்கள்? 419 ஐபிசி மனசுல வச்சுன்னு தான் சொல்லுவாங்க. ஆள் மாறாட்டம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் சிறை தண்டனை கிடைக்கும். ஆள் மாறாட்டம் பண்ணி எக்ஸாம் எழுதுறீங்க, காப்பி அடிக்கிறீங்க, எக்ஸாம்ல 3 ஆண்டுகள் வரை உங்களால தேர்வு எழுத முடியாது. செக்ஷன் 415க்கான தண்டனை 417ல சொல்றாங்க. பனிஷ்மெண்ட் ஃபார் சீட்டிங். ஏமாத்துறார் யாரு? அவருக்கு 1 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2ம் சேர்த்து விதிக்க முடியும். சீட்டிங் 415, அதுக்கு தண்டனை 417. பெர்சனேஷன் 416, ஆள் மாறாட்டம், அதுக்கு தண்டனை 419. இப்ப அண்டர் செக்ஷன் 418, 418, யாருடைய நலனுக்காக ஒரு குற்றவாளி கட்டுப்பட்டவரோ அவருக்கு சட்டவிரோதமான நஷ்டம் ஏற்படுத்துவாரு. எடுத்துக்காட்டு, ஒரு ஓனர் ஒரு மோதிரத்தை கொடுப்பாரு, இத பத்திரமா டிராவல வைங்கன்னு சொல்லுவாரு சர்வெண்ட் கிட்ட. இந்த சர்வெண்ட் என்ன நினைப்பாரு? இந்த மோதிரத்தை தூக்கி எரிஞ்சிருவாரு. கேட்டா டிராவல தான் வச்சு எங்க தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லுவாரு. ஓனர் வந்து கேட்பாரு, மோதிரம் கிட்ட கொடுத்தா எங்க இருக்குன்னு கேட்பாரு. உடனே சர்வெண்ட் சொல்லுவாரு, நான் டிராவல தான் வச்சிருக்கீங்க, மேஜை மேல டேபிள் மேலதான் வச்சிருக்கேன், பீரோல தான் வச்சிருக்கேன்னு சொல்லுவாரு. ஆக்சுவலி இவர் அந்த மோதிரத்தை தூக்கி தூரம் எரிஞ்சிட்டு இருப்பாரு, தூக்கி போட்டு இருப்பாரு.
ஓனருக்கு நஷ்டம் ஏற்படட்டும். நாம எவ்வளவு உழைக்கிறோம், மனசு வந்து நம்மளுக்கு ஒரு 100 ரூபாய் சம்பளம் கூட்டி கொடுக்க மாட்டாரு, அதிகப்படுத்தி கொடுக்க மாட்டாரு. இந்த மனுஷனுடைய பொருள் இருந்தான்னா இல்லாம இருந்தான் தூக்கி போட்டுருவாங்க சில பேரு. அப்ப ஓனருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துறாங்க பாருங்க. அதை பற்றி சொல்லுவதுதான் 418 IPC. அப்ப ஏமாற்றுதல் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளில் ஒருவரது நலனை சட்டப்படி அல்லது சட்டப்படியான ஒப்பந்தத்தின்படி காப்பதற்கு கடமைப்பட்ட ஒருவர் அவருக்கு சட்டவிரோதமான நடத்தை என்று தெரிந்தே செய்து ஏமாற்றுதல், அவருக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2 சேர்த்து விதிக்கப்படும். பொருள் இங்கதாங்க வச்சேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாரு பாருங்க. பொருள் காணாங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க கொடுத்தீங்க, நான் கொண்டு வந்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவருக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது ஃபைன் அல்லது 2 சேர்த்து விதிக்க முடியும். ஆனா செக்ஷன் 420 415 சீட்டிங், அதுக்கான தண்டனை 417 1 வருஷம் அல்லது அபராதம் அல்லது 2 சேர்த்து விதிக்க முடியும். 416 ஆள் மாறாட்டம், அதுக்கு தண்டனை 419 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2 சேர்த்து விதிக்க முடியும். 418 சட்டப்படி நலனை காக்க கடமைப்பட்ட ஒரு நபர் ஓனருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துறாரு. 418 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது ஃபைன் அல்லது 2 சேர்த்து விதிக்க முடியும். 420 ஏமாற்றுதலும் பொருளை கொடுப்பதற்கு நேர்மையற்ற முறையில் இணங்க செய்தலும், சீட்டிங் அண்ட் டிஸ்ஹானஸ்ட்லி இன்டியூசிங் டெலிவரி ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ஏமாற்றி ஒரு பொருளை ஒருவருக்கு கொடுக்க வைப்பது அல்லது ஒரு வேல்யூபிள் செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய மதிப்பு மிக்க ஆவணத்தை அல்லது கையொப்பமிடப்பட்ட அல்லது முத்திரை வைக்கப்பட்ட ஒரு மதிப்பு மிக்க ஆவணமாக மாற்றப்படக்கூடிய தன்மையுடையதுமான எதையும் முழுவதையுமாகவோ அல்லது எந்த பகுதியையோ எழுதும்படி, மாற்றும்படி, அழிக்கும்படி நேர்மையற்ற முறையில் இணங்க செய்கிற ஒருவர் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும், பிளஸ் ஃபைன். ஏமாத்துறாரு பாருங்க, ஒரு பொருளை கொடுப்பதற்கு நேர்மையற்ற முறையில எப்படி ஏமாத்துறாரு? ஏமாற்றி ஒரு பொருளை ஒருவருக்கு கொடுக்க வைப்பது அல்லது ஒரு வேல்யூபிள் செக்யூரிட்டியை கொடுக்க வைப்பது அல்லது ஒரு வேல்யூபிள் செக்யூரிட்டில கையொப்பம் சைன் பண்ணுங்கன்னு சொல்றது அல்லது அதுல சீல் வச்சிருப்பாங்க அந்த வேல்யூபிள் செக்யூரிட்டியில மதிப்புமிக்க ஆவணத்துல, அதை கன்வெர்ட் பண்ணுவாரு. மாற்றப்படக்கூடிய தன்மை அது முழுவதும் மாற்றலாம் அல்லது பகுதியளவு மாற்றலாம், எந்த பகுதி வேண்டுமானாலும் மாற்றலாம், எனி பார்ட் வேணாலும் மாற்றலாம். அதை எழுதும்படி, மாற்றும்படி, அழிக்கும்படி நேர்மையற்ற முறையில் செய்கிற ஒருவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை. இந்த 420 IPC படிக்கின்ற பொழுது ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 27 மறக்க கூடாது. நீங்க அண்டர் செக்ஷன் 17 மறக்க கூடாது. அங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வயசான அம்மா இருப்பாங்க, அவங்கள பராமரிக்கிற ஒரு நபர் கடைசி நேரத்துல பெட் ரிட்டன் ஸ்டேஜ்ல இருப்பாங்க, படுத்த படுக்கையா இருப்பாங்க. இவர் என்ன சொல்லுவாரு, நான் ஒரு பேங்க்ல லோன் போட போறேன், நீங்க வந்து ஒரு சூரிட்டி கையெழுத்து போடுங்க, செக்யூரிட்டி நீங்க தான், கேரண்டர் நீங்க தான் சொல்லுவாங்க. சரின்ட்டு இவங்க வருவாங்க, சரி பேங்க் லோனுக்கு தானே கையெழுத்து கேட்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த ஆவணத்துல கையெழுத்து போடுவாங்க. இத சப் ரெஜிஸ்ட்ரார் கிட்ட பதிவு பண்ணிடுவாரு அவரு. அதன் பிறகு கொஞ்ச நாள் கழிச்சுதான் தெரியுது அந்த அம்மா கையெழுத்து போட்டது, அந்த ஐயா கையெழுத்து போட்டது சேல் டீல்ல கையெழுத்து போட்டிருப்பாரு. அப்ப ஏமாத்தி வாங்குறாரு. லோனுக்கு சூரிட்டி போடுங்க, கேரண்டர் நீங்க தான் சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இவர் சேல் டீடு ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. சேல் டீல்ல கையெழுத்து வாங்கி சேல் டீட அவர் பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்குவாரு. இதுக்கு பெயர் என்ன? ஏமாற்றுதல். அப்ப இந்த மாதிரி யாராவது ஏமாத்துறாங்கன்னா பிறகு நம்ம டிஃபென்ஸ் எடுக்க முடியுமா? தாராளமா எடுக்கலாம். என்கிட்ட அந்த ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கினாருங்க, ஆனா அது என்ன சொல்லி வாங்கினாருன்னா லீஸ்ன்னு சொன்னாரு, குத்தகை தான் அந்த டாக்குமெண்ட் சொன்னாரு, அடமான மார்க்கேஜ்னு சொன்னாரு, அல்லது பேங்க்ல லோன் வாங்க போறேன்னு சொன்னாரு, அதுக்கு சூரிட்டியா கையெழுத்து போட்டுன்னு சொன்னாரு. இதுக்காக தான் நான் கையெழுத்து போட்டேன். கடைசியில என் சொத்தை அவர் பேருக்கு அவர் எழுதிக்கினாரு, என்ன ஏமாத்திருக்காரு, 420 பண்ணிருக்காரு. அப்ப ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 27 படி அந்த டாக்குமெண்ட்டை கேன்சல் பண்ண முடியும். செக்ஷன் 17 படிச்சீங்க சார், இந்த 420 படிக்கிறப்ப அதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். சில கேஸ் லாஸ் பார்த்துடலாம் சார்.
செக்ஷன் 416 கேஸ்லாம் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் வெர்சஸ் பதம் சிங், PADAM, பதம் சிங், ஸ்டேட் ஆஃப் MP, ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் வெர்சஸ் பதம் சிங், 1973 கிரிமினல் லா ஜர்னல், பேஜ் நம்பர் 877. 416 சீட்டிங் பை பர்சனேஷன், ஆள் மாறாட்டம் செய்யறார் பாருங்க, அதற்கான ஸ்கோப்பை சொன்ன வழக்கு ஸ்டேட் ஆஃப் MP வெர்சஸ் பதம் சிங், 1973 கிரிமினல் லா ஜர்னல், பேஜ் நம்பர் 877. இந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, in order to constitute an offense under section 416 IPC, there must be cheating in addition to personation, and the personation must be for the purpose of cheating. ஏமாத்துறது மட்டும் இருக்கக்கூடாது, ஆள் மாறாட்டம் இருக்கணும். கூடுதலாக அந்த ஆள் மாறாட்டம் என்பது கண்டிப்பாக ஏமாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக, அந்த பர்பஸுக்காகத்தான் ஆள் மாறாட்டம் செய்ய இருக்கணும். அப்பதான் 416 IPC மேட் அவுட் ஆகும். ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் வெர்சஸ் பதம் சிங், 1973 கிரிமினல் லா ஜர்னல், பேஜ் நம்பர் 877. அடுத்தது 420 கேஸ்லாம் ஒரு டெத் ஆஃப் கம்ப்ளைனன்ட், புகார்தாரர் இறந்து போயிட்டார். ஆஃப்டர் த டெத் ஆஃப் கம்ப்ளைனன்ட், த லீகல் ஹேர்ஸ் ஆஃப் தி கம்ப்ளைனன்ட் கேன் ப்ராசிக்யூட் தி பெண்டிங் பெட்டிஷன். என்ன ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டிருக்காரு. 420 IPC கேஸ் இருக்கு. இதுக்கு இடையில டிஃபேக்டோ கம்ப்ளைனன்ட் இறந்து போயிட்டாரு. உடனே ஒரு லீகல் மேக்ஸிமம் நம்ம கொண்டு வர முடியும். ஆக்சியோ பர்சனாலிஸ் மாரிட்டர் கம் பெர்சோனா, a personal action dies with a person. தமிழ்ல ஆள் வழக்கு ஆளுடன் முடியும். இங்க முடியுமா? முடியாது. ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து ஏமாந்திருப்பாரு, அவரு கேஸ் போட்டிருக்காரு, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல கேஸ் பெண்டிங்ல இருக்கு. இந்த நேரத்துல அந்த வழக்கு தொடுத்தவர் இறந்து போயிட்டாரு. அதனால வழக்கு அதோட முடிஞ்சிடாது. அவருடைய லீகல் ஹேர்ஸ் வருவாங்க. எப்பொழுது லீகல் மேக்ஸிம் ஆக்சியோ பர்சனாலிஸ் மாரிட்டர் கம் பெர்சோனா எப்பொழுது பொருந்தாது என்று சொன்னால், பொருளாதார குற்றமாக இருக்கும் பட்சத்தில் அந்த வழக்கு முற்று பெறாது. பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருந்தால் அந்த பொருளாதார இழப்பை ஈடு செய்வதற்காக அந்த அக்யூஸ்ட் மேல இருக்கக்கூடிய அசையா சொத்துக்களை அட்டாச் பண்ணுவாங்க. இதுவே அவர் ஒரு டிஃபெக்ட் கம்ப்ளைனண்டா இருக்காரு, ஏமாந்தவரா இருக்காரு, அவர் இறந்துட்டாலும் அவருடைய சட்ட வாரிசுகள் அந்த கேஸை கண்டினியூ பண்ண முடியும். ஏன்னா அங்கேயும் ஏமாந்திருக்கிறார், பொருளாதார இழப்பை அவர் சந்திச்சிருக்காரு. இதை சொன்ன வழக்கு சந்த் தேவி தாகா, DAGA, சந்த் CHAND, சந்த் தேவி தாகா வெர்சஸ் மஞ்சு கே ஹுமாதானி. மஞ்சு அவருடைய இனிஷியல் கே, மஞ்சு கே ஹுமாதானி, HUMATANI, ஹுமாதானி. சந்த் தேவி தாகா வெர்சஸ் மஞ்சு கே ஹுமாதானி, 2018, வால்யூம் 1 SEC, பேஜ் நம்பர் 71. சந்த் தேவி தாகா வெர்சஸ் மஞ்சு, அவங்களுடைய இனிஷியல் கே ஹுமாதானி, 2018, வால்யூம் 1 SEC, பேஜ் நம்பர் 71. 2018, வால்யூம் 1 SEC, பேஜ் நம்பர் 71. அடுத்த கேஸ் லாஸ் CBI வெர்சஸ் ஹரி சிங் ரங்கா. CBI சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், மத்திய புலனாய்வு துறை. CBI வெர்சஸ் ஹரி சிங் ரங்கா, RANKA, ரங்கா, ஹரி சிங் ரங்கா, 2019, வால்யூம் 16 SEC, பேஜ் நம்பர் 687. CBI வெர்சஸ் ஹரி சிங் ரங்கா, 2019, வால்யூம் 16 SEC, பேஜ் நம்பர் 687. இதுல சொல்றாங்க, முக்கியமான விஷயத்த சொல்றாங்க இந்த கேஸ்ல, கன்கரண்ட் சிவில் அண்ட் கிரிமினல் லயபிலிட்டி. இதுல உச்ச நீதிமன்றம் சொன்ன வார்த்தை அப்படியே படிக்கிறேன், கேளுங்க சார். when settlement is arrived at between creditors and debtors, offense if committed as such does not come to an end, even a judgment rendered in civil proceedings
when it is rendered on basis of a settlement entered into between parties would not be of much relevance in criminal proceedings, having regard to provisions contained in section 43 Evidence Act. Civil settlement of controversy would not suffice to wipe up criminal liability. எவ்வளவு ஒரு அருமையான விஷயத்தை சொல்லியிருக்காங்க பாருங்க. இங்கதான் ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. செக்ஷன் 43 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட கையில் எடுக்கிறாங்க. அப்ப செக்ஷன் 43 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் எதை பற்றி பேசுகிறது? அது ஒரு கேள்வி. அது தெரிஞ்சாதான் உள்ள உங்களால போக முடியும். 43 எவிடன்ஸ் ஆக்ட் எதை பற்றி பேசுகிறது? செக்ஷன் 40 இருந்து 42 வரை அது குறிப்பிட்டவை அல்லாத மற்ற தீர்ப்புகள் எப்பொழுது ரெலவென்ட்? செக்ஷன் 40 இருந்து 42 வரை. அப்ப 40 என்ன சொல்றாங்க? இரண்டாவது உரிமையில் வழக்கை ரெஜுடிகேட்டா, அந்த வழக்கை அல்லது விசாரணை செய்வதை தடை செய்வது, இது சம்பந்தமாக முந்திய தீர்ப்புகள் அது தொடர்புடையது. செக்ஷன் 41 எவிடன்ஸ் ஆக்ட் என்ன சொல்றாங்க? ரெலவன்சி ஆஃப் சர்டன் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இன் ப்ரோபேட், உயில் முதலிய அதிகார வரம்பில் பகரப்படும் அதிகார வரம்புகளினுடைய தொடர்புடைமை. செக்ஷன் 42 என்ன சொல்றாங்க? ரெலவன்சி அண்ட் எஃபெக்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ், ஆர்டர்ஸ் ஆர் டிக்ரீஸ் other than those mentioned in section 41. 41வது பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளவை தவிர மற்ற தீர்ப்புகள், கட்டளைகள் அல்ல தீர்ப்பாணைகள், இது எல்லாம் ரெலவென்ட்னு சொல்றாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றதுதான் 43. அப்ப 43 எவிடன்ஸ் ஆக்ட்ல பல எடுத்துக்காட்டுகள் இருக்குது சார். அந்த எடுத்துக்காட்டுகள்லாம் நீங்க பார்த்தாதான் உங்களுக்கு அந்த 43வது செக்ஷனே புரியும் எவிடன்ஸ் ஆக்ட். அதனாலதான் நான் பல முறை சொல்றேன், எந்த ஒரு சட்டம் படிச்சாலும் அந்த சட்டப்பிரிவில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டை படிங்க, இன்கிரீடியன்ஸை படிங்க, இல்லுஸ்ட்ரேஷனை படிங்க, எக்ஸ்பிளனேஷனை படிங்க, எக்ஸப்ஷனை படிங்க. CBI versus Arising Ranga 2019 volume 16 SCC page number 687. Under section 421, இந்த 420க்கு அதிகபட்ச தண்டனை 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். Under section 421 of fraudulent deeds and depositions of property, மோசடியான செய்கைகளும் சொத்து மாற்றங்களும் கடன் கொடுத்தவர்களுக்கிடையே பகிர்ந்து கொள்வதை தடுக்க ஒரு சொத்தை நேர்மையற்ற முறையில் அல்லது மோசடியாக அப்புறப்படுத்துதல் அல்லது மறைத்தல். ஏ என்ற நபர் பி என்ற சி என்ற இந்த 2 பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. இவர்கிட்ட 5 லட்சம், அவர்கிட்ட 10 லட்சம். ஏ என்ற அக்யூஸ்ட் 2 பேர்கிட்டையும் கடன் வாங்கியிருக்காரு, அல்லது ஒரு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. அவங்க எல்லாம் எதை நம்பி கொடுத்திருக்காங்க? எல்லாத்தையும் இவர் என்ன பண்றாரு? என்னுடைய 1 ஏக்கர் நிலம் இருக்குங்க, அது 50 லட்சம் ரூபாய் போகும், எனக்கு அவசரமா குடும்ப செலவுக்கு பணம் வேணும், பிள்ளைய திருமணம் செய்து கொடுக்கணும், பணம் வேணும், என் சன்னை வந்து ஸ்கூல்ல சேர்க்கணும், காலேஜ்ல சேர்க்கணும், பணம் வேணும், கடன் கொடுங்கன்னு சொல்லி கடன் வாங்கியிருக்காரு. எல்லாருமே அவர் பேர்ல இருக்கக்கூடிய ஒரு அந்த 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை, 1 ஏக்கர் நிலத்தை பேஸ் பண்ணி தான் பணம் கடனா கொடுத்திருப்பாங்க. இந்த நேரத்துல இவர் என்ன பண்ணுவாரு? ஆனா கடன் கொடுத்தவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பு இருக்காது. ஆனா பிறகுதான் தெரியும், இவர் கடன் கொடுத்து கடன் வாங்கி 4-5 பேர்ட்ட கடன் வாங்கி இவரை ஏமாத்திருக்கான்ற விஷயம் தெரியும். அப்ப தெரிகின்ற பொழுது கடன் கொடுத்தவங்க எல்லாம் வந்துட்டாங்க, எல்லாருமே வராங்க, அந்த 1 ஏக்கர் நிலத்துக்கு தான் வர்றாங்க. நான் இந்த நிலத்தை நம்பிதான் இந்த அக்யூஸ்டுக்கு நான் பணம் கொடுத்தேன், நிலத்தை ஒப்படைங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு இடையில கடன் வாங்கினார் நம்ம அக்யூஸ்டு, அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த நிலத்தை எப்படியா இருந்தாலும் நம்ம 4-5 பேர்ட்ட கடன் வாங்கியிருக்கோம், எல்லாம் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, இந்த நிலத்தை நம்ம மறைச்சிருவோம் அல்லது வேற யார பேருக்காவது எழுதி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடன் கொடுத்தவர்களுக்கு கடனாக தனது சொத்துக்கள் சென்றடையாத வகையில் தனது சொத்தை போதிய மறுபயனின்றி, வார்த்தையை ரொம்ப தெளிவா போட்டிருக்காங்க. அப்ப மறுபயனை பற்றி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 2 கிளாஸ் D தான் சொல்லியிருக்காங்க. மறுபயன் எப்படி இருக்கலாம்? முழு தொகையா இருக்கலாம். கன்சிடரேஷன் எப்படி இருக்கலாம்? கன்சிடரேஷன் மேபி இன் தி ஃபார்ம் ஆஃப் ஃபுல் செட்டில்மெண்ட், அல்லது ஒரு ஆஃப் செட்டில்மெண்ட் இருக்கணும், அல்லது ஃபுல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்கணும், அல்லது ஒரு ஆஃபா ப்ராமிஸ் பண்ணிருக்கணும்.
ஒரு பொருளை வாங்குறேன்னா 100 ரூபாய் அந்த பொருள்னு சொன்னா 100 ரூபாய் பணம் கொடுத்துட்டு அந்த பொருளை வாங்கியிருக்கணும். அல்லது 50 ரூபாய் பணத்தை கட்டிட்டு மீதி 50 ரூபாய் அப்புறமேட்டு தரங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை வாங்கியிருக்கலாம். இதுதான் முழு மறுபயன் அல்லது பகுதியளவு மறுபயன். அல்லது 100 ரூபாய நான் கண்டிப்பா தந்துருவேங்க, நீங்க பொருளை கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு வாங்குறோம் இன்ஸ்டால்மெண்ட் பேஸ்ல, அதுவும் மறுபயன் தான். அல்லது இப்போதைக்கு 50 ரூபாய் வச்சுங்க, அல்லது 100 ரூபாய்க்கான பொருள் 10 ரூபாய் வச்சுங்க, மீதி 90 ரூபாய டெய்லி 10 ரூபாய் கட்டிடுறேன், அந்த ஃபேனை கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி வாங்குறோம். அப்ப மறுபயன் எப்படி இருக்கு பாருங்க. முழு தொகையை கொடுத்திருக்கலாம், அல்லது பகுதி அளவு நீங்க பணத்தை செலுத்திருக்கலாம், முழுமையா பிராமிஸ் பண்ணிருக்கலாம். கண்டிப்பா நாளைக்கு வந்து பணம் கொடுத்துருவோம், பொருளை இப்ப கொடுத்தனுப்புங்க, கல்யாணம் வச்சுடுங்க, வேற வழி இல்ல, இந்த அரிசி மூட்டை எடுத்துட்டு போனதான் இப்ப இந்த காது குத்திக்கு நாங்க சமைச்சு எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு விருந்தாளிகளுக்கு விருந்து ஒண்ணு ஏற்பாடு பண்ண முடியும். இப்போதைக்கு அரிசி மூட்டை கொடுங்க, ஒரு 5 மூட்டை கொடுங்க, நாளை கண்டிப்பா நான் விசேஷம் முடிச்சுட்டு வரிசையில பணம் வரும், அந்த பணத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துறேன்னு சொல்லிட்டு நம்ம அரிசி மண்டியில பணத்தை அரிசி வாங்கிட்டு போவோம். அப்ப அந்த அரிசி மண்டி உரிமையாளர் என்ன பண்ணுவாரு, அவர் சொன்ன வார்த்தையை நம்பி 5 மூட்டை அரிசி கொடுப்பாரு. அதுக்கு பேர் என்னது, பிராமிஸ். அதன் மாதிரி விசேஷத்தை முடிச்சுட்டு அந்த பணத்தை கொண்டு வந்து ஒப்படைச்சிருவாங்க. சில நேரங்கள்ல 5 மூட்டை அரிசி கொடுங்க, 5000 ரூபாய் வருதுங்களா, இப்போதைக்கு என் கையில ஒரு 2000 ரூபாய் தான் இருக்கு, இதை வச்சுங்க, மீதி 3000 ரூபாய கண்டிப்பா நாளைக்கு கொடுத்துருவேன், விசேஷத்தை முடிச்சுட்டு கொடுத்துருவேன். அப்ப அங்க பார்ட்லி பிராமிஸ், குயிட் ப்ரோ குவாட், இதுதான் சம்திங் இன் ரிட்டன் என்ற அர்த்தம். 2000 டிஸ்ட்ரிக்ட் பிரிலிமினரி எக்ஸாம்ல இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. சம்திங் இன் ரிட்டன், குயிட் ப்ரோ குவாட். செக்ஷன் 2D ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. அந்த விஷயத்தை தான் இங்க 421 ஐபிஎஸ்ல சொல்றாங்க சார். அப்ப கடன் கொடுத்தவர்களுக்கு கடனுக்காக தனது சொத்துக்கள் சென்றடையாத வகையில், எப்படியா இருந்தாலும் கடன் வாங்கின வந்து நம்ம நிலத்தை கைப்பற்றிடுவான், நம்ம என்ன பண்றது, இந்த நிலத்தை வேற யார் பேருக்காவது எழுதி வச்சிடுறது, உறவினர்கள் பேருக்கு, காசெல்லாம் வாங்க மாட்டார், மறுபடியும் வாங்காம ஒரு சேல் டீடு பண்ணிருவாரு, அல்லது ஒரு ஜிபிஏ பண்ணுவாரு, ஜெனரல் பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்துருவாரு. அப்ப தனது சொத்தை போதிய மறுபயன் இன்றி அல்லது குறைந்த தொகைக்கு வேணும்னே சும்மா பேருக்காக ஒரு 50 லட்ச ரூபாய் சொத்து ஒரு 1000 ரூபாய் நான் வாங்கின மாதிரி வாங்கிக்கிறேன், நீ தற்சமயம் உன் பேர்ல நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றேன், ஏன்னா இந்த சொத்து என்கிட்ட இருந்தா 4-5 பேர்ட்ட நான் கடன் வாங்கியிருக்கேன், அவங்க எல்லாம் இந்த சொத்தை எடுத்துக்குவாங்க, தற்சமயம் நான் உன் பேர்ல வந்து உங்கள் பெயரில் நான் கிரயம் செய்து கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி ஒரு குறைந்த தொகைக்கு நேர்மையற்ற முறையில் அல்லது மோசடியாக அப்புறப்படுத்துகிற, மறைக்கிற, அல்லது எவருக்காவது கொடுத்து விடுகிற, அல்லது எவருக்காவது உரிமை மாற்றம் செய்கிற ஒருவருக்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2ம் சேர்த்து விதிக்கணும். அப்ப கடன் கொடுத்தவங்க எல்லாம் என்ன ஆகுறது, பாவம். இந்த இடத்துல தான் பினாமி டிரான்சாக்சன் ஆக்ட் இங்க வரும். அங்க செக்ஷன் 27ல கான்ஃபிஸ்கேஷன் ப்ரொசீடிங்ஸ் பண்ணுவாங்க பாருங்க, ஃபர்ஃபீச்சர் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் பினாமி டிரான்சாக்சன் பண்ணவே முடியாது. எப்படி ஏமாத்துறாரு பாருங்க, இந்த மாதிரி நிறைய கேஸ் வருது. ஏதாவது ஒரு பிளாட்டை காட்டி ஒரு 10 பேர்ட்ட கடன் வாங்கிட்டு ஏமாத்துறது, கடன்காரங்க வந்து கேட்பதற்கு முன்பாக சொத்தை வேற யாருக்காவது இவர் எழுதி வச்சிருவாரு, காசு வாங்காம எழுதி வைப்பாரு, தற்காலிகமா உன் பேர்ல இருக்கட்டும் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லுவாரு, சர்வெண்ட் பேர்ல எழுதி வைப்பாரு, சொந்தக்காரங்க பேர்ல எழுதி வச்சிருவாரு, கரையம் பண்ணிடுவாரு. இந்த மாதிரி யாராவது செய்தால் அவர்களுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது ஃபைன் அல்லது 2ம் சேர்த்து விதிக்க முடியும். ஆனா செக்ஷன் 422 கடன் கொடுத்தவர்களுக்கு கடன் தொகை கிடைப்பதை நேர்மையற்ற முறையில் அல்லது மோசடியாக தடுத்தல். 421 என்ன சொல்றாங்க, கடன் கொடுத்தவர்களுக்கிடையே பகிர்ந்து கொள்வதை தடுத்தல். ஒரு சொத்தை ஷேர் பண்ணிக்கிறாரு. 421 1 ஏக்கர் நிலம் 10 பேர்ட்ட கடன் வாங்கி இருக்கோம், 10 பேர் வந்து அந்த சொத்தை வந்து பிரிச்சுக்க போறாங்க, அந்த நிலத்தை வந்து எடுத்துக்க போறாங்க, ஆளுக்கு 10 சென்ட்னு. அதை தடுக்கிறதுக்காக அந்த நிலத்தை வேற ஒருத்தர் சேல் பண்ணிடுவாரு, கிரையம் பண்ணி கொடுப்பாரு, அல்லது கிப்டா கொடுப்பாரு, அல்லது ஜிபிஏ கொடுத்து விட்டுருவாரு, லீஸு கொடுப்பாரு. இது 421. ஆனா 422ல என்ன சொல்றாங்கன்னா, கடன் கொடுத்தவர்களுக்கு கடன் தொகை கிடைப்பதை நேர்மையற்ற முறையில் அல்லது மோசடியாக தடுத்தல். dishonestly or fraudulently preventing debt, being available for creditors. அப்ப கடன் தொகையை சட்டப்படி
கிடைக்கக்கூடியதை நியாயமா கடன் தொகை திரும்ப பெறக்கூடியதாக இருக்கும். அப்ப சட்டப்படி கிடைக்கக்கூடியதாக செய்வதை நேர்மையற்ற முறையில் அல்லது மோசடியாக தடுக்கிற ஒருவர் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையோ அல்லது அபராதமோ அல்லது 2மோ சேர்த்து விதித்து தண்டிக்கப்பட வேண்டும். சட்டப்படி இவர் சொத்தை ஜப்தி பண்ணிருப்பாங்க. ஜப்தி பண்ணிட்டு அந்த சொத்தை கோர்ட் மூலமா ஏலம் விட்டு அந்த பணத்தை பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுப்பதற்கு கோர்ட்ல இருந்து வரும் சம்மன் வந்திருக்கும். அதை கூட சில பேர் அந்த ஏமாத்தின விட்டே அந்த சம்மனை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்படியும் சில பேர் இருக்கிறாங்க. பாவம். அவர் என்ன பண்ணுவார், கோர்ட்டுக்கெல்லாம் போவாதீங்க, அதெல்லாம் பணம் எல்லாம் தரமாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தடுத்துருவாரு. ஏற்கனவே ஒரு பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டான்னு சொல்லி தான் அவர் பேர்ல போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுத்து அதன் அடிப்படையில் தான் போலீஸ் என்ன பண்றாங்க, அந்த அக்யூஸ்ட் மேல இருக்கக்கூடிய அசைய சொத்தை கைப்பற்றி ஏலம் விட்டு அந்த ஏலத்திலிருந்து கிடைச்ச பணத்தை எடுத்து பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கொடுப்பதற்காக கோர்ட்ல இருந்து இவருக்கு சம்மன் வரும். அந்த சம்மனை கூட யாரு ஏமாத்தினாரோ அவர்கிட்டே கொண்டு போய் காட்டுவாரு, அல்லது வேற யாராவது ஒரு நண்பர்கிட்ட காட்டுவாரு. நண்பர் நல்ல எண்ணம் உள்ள நண்பரா இருந்தால் உடனடியா போய் பணத்தை வாங்கிக்கங்கன்னு சொல்லுவாரு. மனசுல கொஞ்சம் வெஞ்சன்ஸ் இருந்தால் அதெல்லாம் சும்மா இது ஒண்ணும் கிடையாது, இதெல்லாம் பணம் எல்லாம் தரமாட்டாங்க, நீங்க எல்லாம் கோர்ட்டுக்கு போவாதீங்க அப்படின்னு சொல்லி தடுத்துருவாங்க. அப்படி யார் தடை செய்கிறாரோ, ஒரு சட்டப்படி கிடைக்கக்கூடிய அந்த பணத்தை பெற்றுக்கொள்வதற்கு யார் நேர்மையற்ற முறையில் மோசடியாக தடுக்கிற ஒரு நபர், அவருக்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது ஃபைன் அல்லது 2 சேர்த்து விதிக்க முடியும். இந்த 421 ஐபிசி படிக்கின்ற பொழுது ஆர்டர் 38 ரூல் 5 மறக்காதீங்க சார். சிபிசில இந்த 421 ஐபிசி படிக்கிறீங்கன்னு சொன்னால் சிபிசில ஆர்டர் 38 ரூல் 5 மறக்க கூடாது. ஆர்டர் 38 ரூல் 5ல என்ன சொல்றாங்க, நம்மால கடன் வாங்கி இருப்பாரு டிஃபெண்டன்ட், கடனையும் தரமாட்டார், திரும்ப தரமாட்டாரு, அசலையும் தரமாட்டாரு, பிளைன்டிஃப் கேஸ் போடுறாரு. இதுக்கு இடையில டிஃபெண்டன்ட் அவர் பேர்ல இருக்கக்கூடிய அசையா சொத்துக்களை வித்துட்டு வெளிநாடு தப்பிச்சு போயிடலாம், அல்லது இந்தியாவுக்குள்ளே இருக்கலாம், கேட்டா என்கிட்ட ஒண்ணுமே இல்லை செலவு பண்ணிட்டேன்னு சொல்லிடலாம் அப்படின்னு கெட்ட எண்ணத்துல செயல்படுகின்ற பொழுது பிளைன்டிஃபுக்கு என்ன வழி இருக்கிறது, அந்த டிஃபெண்டன்ட் பேர்ல இருக்கக்கூடிய அசையா சொத்துக்களை அவர் சேல் பண்ண கூடாதுன்னு சொல்லி ஆரம்பத்துல சூட்டு போடுறப்பவே நாம என்ன பண்ணலாம், ஆர்டர் 38 ரூல் 5 ஆஃப் சிபிசில ஒரு பெட்டிஷன் போட்டு அந்த சொத்தை தீர்ப்பு சொல்வதற்கு முன்பாக ஜப்தி பண்ணி வைக்கலாம். அப்ப ஏபிஜே பெட்டிஷன் சொல்லுவாங்க, அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட். தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி இந்த வழக்கை விசாரிச்சு எப்ப தீர்ப்பு சொல்றாங்களோ அதுவரை இந்த சொத்தை கோர்ட் ஜப்தி பண்ணி வைங்க. எதுக்காக ஜப்தி பண்ணி வைக்கணும், இதை ஜப்தி பண்ணலாம் இவரு டிஃபெண்டன்ட் வித்துட்டு செலவு பண்ணிட்டு வாருங்க, வெளிநாடு போயிட்டு வாருங்க, எனவே நான் அவர்கிட்ட கொடுத்த பணத்துக்கு மீட்டு எடுப்பதற்கு எனக்கு வேற வழி இல்லாம போயிடும், அந்த சொத்தை விட்டா வேற சோர்ஸே கிடையாது. எனவே ஏபிஜே பெட்டிஷன் போடுறோம் ஆர்டர் 38 ரூல் 5ல. இதுதான் 421 ஐபிசி. 422 சட்டப்படி கிடைக்கக்கூடிய பணத்தை அதை பெற உரிமை உள்ள நபரை தடுத்தால், நேர்மையற்ற முறையில் மோசடியாக தடுக்கிற ஒருவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது ஃபைன் அல்லது 2ம் சேர்த்து விதிக்க முடியும். அண்டர் செக்ஷன் 423 மறுபயன் பற்றி ஒரு பையுறை அடங்கிய சொத்து உரிமை மாற்று ஆவணத்தை நேர்மையற்ற முறையில் அல்லது மோசடியாக எழுதி கொடுத்தல். ஒரு சொத்து இருக்குன்னு சொன்னா அந்த சொத்து சம்பந்தமாக ஒரு மறுபயன் இருக்கணும். செக்ஷன் 54 ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல தெளிவா சொல்றாங்க, வாட் இஸ் சேல்னு சொன்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப்னு சொல்லியிருக்கிறாங்க, அதுதான் சேல். அண்டர் செக்ஷன் 2 கிளாஸ் டி ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872ல சொல்றாங்க, ஒரு பொருளை விற்கிறீங்கன்னு சொன்னா அதுல மறுபயன் இருக்கணும். அங்க 54ல ஓனர்ஷிப் டிரான்ஸ்பர் ஆகுது, டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல. இங்க செக்ஷன் 2D கான்ட்ராக்ட் ஆக்ட்ல மறுபயன் இருக்க வேண்டும். அது முழு தொகையா இருக்கலாம், பகுதி அளவு இருக்கலாம், முழுமையான பிராமிஸா இருக்கலாம், பார்ட்லி பிராமிஸா இருக்கலாம். அதுதான் குயிட் ப்ரோ குவாட், சம்திங் இன் ரிட்டர்ன். இங்க சொல்றாங்க 423ல dishonest or fraudulent execution of deed of transfer containing false statement of consideration. ஒரு சொத்தை வில்லங்கப்படுத்துகிற வகையில் பொய்யாவணம் எழுதி தருகிற அல்லது அதில் கையொப்பம் இடுகிற
அல்லது அந்த ஆவணத்தின் தரப்பினராக இருக்கும் எவர் ஒருவரும் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்க முடியும். ஒரு ஃபேப்ரிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நீங்க கிரியேட் பண்றீங்க. இந்த சொத்து என்னுடைய சொத்து தான், அதுல விளங்கப்படுத்துறீங்க, அதை எழுதி கொடுக்குறீங்க, அதுல கையெழுத்து போடுறீங்க. அந்த ஆவணத்தின் தரப்பினராக இருக்கும் எவர் ஒருவரும், அதுல யாரு கிரியேட் பண்ணாங்களோ, யாரு எழுதி கொடுத்தாங்களோ, யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்க முடியும். ஆனா செக்ஷன் 424 ஒரு சொத்தை நேர்மையற்ற முறையில் அல்லது மோசடியாக அப்புறப்படுத்துதல் அல்லது மறைத்தல், dishonest or fraudulent removal or concealment of property, தமது அல்லது வேறு ஒருவரது சொத்து எதையும் நேர்மையற்ற முறையிலோ அல்லது மோசடியாகவோ மறைத்து வைக்கிற அல்லது அப்புறப்படுத்துகிற அல்லது மறைத்து வைப்பதற்கு அல்லது அப்புறப்படுத்துவதற்கு நேர்மையற்ற முறையில் அல்லது மோசடியாக உதவி செய்கிற அல்லது அவருக்குள்ள உரிமை கோரிக்கை அல்லது கோரிக்கை எதையும் நேர்மையற்ற முறையில் விடுதலை செய்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்க முடியும். அப்ப சொத்து நேர்மையற்ற முறையில அல்லது மோசடியா அப்புறப்படுத்துறாங்க அல்லது மறைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தண்டனை? 2 வருஷம் சிறை தண்டனை அல்லது ஃபைன் அல்லது ரெண்டும் சேர்த்து விதிக்க முடியும். அண்டர் செக்ஷன் 425 மிஸ்சீஃப், சொத்தழிப்பு செய்தல் பற்றியது. பொதுமக்களுக்கு அல்லது வேறு எவருக்கேனும் சட்டவிரோதமான ஒரு நஷ்டம் ஏற்படுத்த வேண்டும், ஒரு சேதம் விளைவிக்கும் உட்கருத்தோடு சொத்து எதற்கேனும் அழிவை விளைவிக்கிற அல்லது அதன் மதிப்பை அல்லது அதை பயன்படும் தன்மையை அழித்து விடுகிற, குறைத்து விடுகிற. நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், இன்ஜுரி என்று சொன்னால் ஒருவர் முட்டில அடிச்சாவே அந்த முட்டில் இருக்கிற பலம் குறைஞ்சு போயிடும். இன்ஃபர்மிட்டி, பலம் குறைத்தல். அப்படி பலத்தை குறைத்தாலே அதுவும் கிரீவியஸ் இன்ஜுரி தான். நம்ம படிச்சிருக்கிறோம் 320 ஐபிஎஸ்ல. அதே போலவே 425 ஐபிஎஸ்ல சொல்றாங்க, ஒரு சொத்துக்கு இருக்கக்கூடிய மதிப்பை குறைச்சிருவாங்க. அந்த வகையில் ஒரு சொத்து எதிலும் சரி அல்லது அது அமைந்திருக்கும் நிலையில் அத்தகைய ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிற அல்லது அதை கேடு செய்யும் முறையில் பாதிக்கிற எவரும் சொத்தை அழித்தல் என்ற குற்றத்தை செய்தவராவார். அப்ப சொத்தழிப்பு செய்தவராகிறார். இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன். கேடு இழைக்கப்பட்ட அல்லது அழிக்கப்பட்ட அந்த சொத்தின் சொந்தக்காரருக்கு ஒரு நஷ்டம் ஏற்படுத்த வேண்டும் அல்லது சேதம் விளைவிக்க வேண்டும் என்ற உட்கருத்தோடு ஒரு குற்றவாளி மனசுல கெட்ட எண்ணத்தோடு இந்த வேலையை செஞ்சிருந்தார்னா அது சொத்தழிப்பு செய்தல் குற்றத்திற்கு முக்கியமானதென்று. எந்த சொத்தாக இருந்தாலும் சரி, அந்த சொத்து அவரை சேர்ந்ததானாலும் சரி, அவருக்கு உரிமை இல்லாததானாலும் சரி, அதற்கு கேடு இழைப்பதால் எவருக்கேனும் சட்டவிரோதமான ஒரு நட்டம் ஏற்படணும் அல்லது சேதம் விளைவிக்க உட்கருத்து கொண்டால் அல்லது அநேகமாக விளைவிக்க கூடும் என்று அறிந்திருந்தால் அதுவே போதுமானதாகும். எக்ஸ்பிளனேஷன் 2ல சொல்றாங்க, அந்த செய்கையை செய்பவருக்கு அல்லது அவருக்கு மற்றவர்களுக்கு கூட்டாக செய்யாமல் இருக்கிற ஒரு சொத்தை பாதிக்கும் ஒரு செய்கை மூலம் அழிப்பு செய்யப்படலாம். இதற்கான எடுத்துக்காட்டுக பாருங்க சார், இல்லுஸ்ட்ரேஷன் படிச்சாதான் புரியும். ஏ என்பவருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தில் பி என்பவருக்கு சொந்தமான ஒரு மதிப்புமிக்க ஆவணத்தை ஏ என்பவர் எரித்து விடுகிறார். ஒரு டாக்குமெண்ட் பிக்கு சொந்தமான டாக்குமெண்ட், அதை ஏ பாக்குறாரு, அந்த அக்யூஸ்ட் அதை எடுத்துட்டு போய் கொளுத்திட்டாரு. இந்த கிரைய பத்திரம் கையில இருந்தா தானே நீ சட்டம் பேசுவ, பத்திரத்தை கொளுத்துறன்னு கொளுத்திட்டாரு. உடனே ஏ மீது ஏ என்ன செஞ்சிருக்காரு? ஒரு சொத்தை அழித்து இருக்கிறார். ஏ மீது மிஸ்சீஃப் பாயும். ஏ என்பவருக்கு சொந்தமான ஒரு ஐஸ் ஹவுஸ் இருக்கு, பனிக்கட்டி. அந்த கட்டிடத்துக்குள்ளாக பி என்பவர் நீரை பாய்ச்சுறாரு. தண்ணி பட்டவனே ஐஸ் கட்டி கரைஞ்சிடும். அப்ப ஏவுக்கு பி செய்த செயல் அழிம்பு செய்யறாரு. ஐஸ் ஃபேக்டரி உள்ள தண்ணியை பாய்ச்சுறீங்க, ஏற்கனவே ஐஸ் கட்டி உருக்கி வச்சிருப்பாங்க, அது எல்லாம் தண்ணியா கரைஞ்சிடும்.
இது சொத்தழிப்பு செய்தல் தான். ஏ என்பவருக்கு சொந்தமான ஒரு மோதிரத்தை ஏவுக்கு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துன்ற எண்ணத்துல பி என்பவர் அந்த மோதிரத்தை எடுத்து தூக்கி போட்டுறாரு, எரிஞ்சிடுறாரு. இது சொத்தழிப்பு செய்தல் குற்றத்துக்கு ஆளாவார். ஒரு எக்ஸிகியூஷன் ப்ரொசீடிங்ஸ், நிறைவேற்று நடவடிக்கை, அதுல ஏனுடைய உடைமைகளை எடுத்துக்கொள்ளுகின்ற தருவாயில் அந்த உடைமைகளை ஏ அழிச்சிடுறாரு. அப்ப சொத்தழிப்பு பண்றான்னு அர்த்தம். நாம சப்கோர்ட்ல இபி பெட்டிஷன் போட்டு எக்ஸிக்யூட் பண்றதுக்கு வருவோம். வீட்டுல இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் ஜப்தி பண்ணும். ஒரு அசையும் பொருளை ஜப்தி பண்றதுக்கு சிபிசில எந்த ப்ரொவிஷன்ல சார் நம்ம பெட்டிஷன் போடுவோம்? ஒரு கவர்மெண்ட் பஸ் வந்து ஜப்தி பண்றாங்க, எந்த ப்ரொவிஷன்ல நம்ம பெட்டிஷன் போடுவோம்? ஆர்டர் 21 ரூல் 43 and 66ல தான் சார் பெட்டிஷன் போடணும். எம்சிஓபி கேஸ் நடத்துறீங்க, கவர்மெண்ட் பஸ் மோதிடுச்சு, நம்மால இறந்துட்டாரு, நம்ம எம்சிஓபி கேஸ் போடுறோம், 10 லட்சம் ரூபாய் அவார்டு கொடுத்துருக்காங்க ட்ரிபியூனல்ல. போக்குவரத்து கழகம் பணத்தை கட்டல, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம். உடனே கவர்மெண்ட் பஸ் நம்ம ஜப்தி பண்ணி கோர்ட்டு கொண்டு வரமா இல்லைங்களா? அப்ப எந்த ப்ரொவிஷன்ல நீங்க பெட்டிஷன் போடணும்? ஆர்டர் 21 ரூல் 43 and 66 இதுல தான் சார் பெட்டிஷன் போடணும். ஒரு ஸ்ரீராம் பைனான்ஸ்ல ஒருத்தர் கடன் வாங்கியிருக்காரு, கடனை திருப்பி கட்டல, அவர் வீட்டுல இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் அட்டாச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இபி பெட்டிஷன் போடுறோம். எந்த ப்ரொவிஷன்ல போடுவோம்? ஆர்டர் 21 ரூல் 43 and 66 அதுல தான் போடணும். அசையும் சொத்துக்களை கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆர்டர் 21 ரூல் 43 and 66ல பெட்டிஷன் போடணும். அப்ப நம்ம கஷ்டப்பட்டு இபி போட்டு வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் அட்டாச் பண்ணலான்னு வந்திருப்போம். இவர் வேணும்னே எதுக்கு கோர்ட்ல இருந்து அட்டாச் பண்றாங்க? இருக்கிற டிவி, ஃபேன், மிக்சி, கிரைண்டர் என்னென்ன இருக்கோ ஒரு நல்ல கடப்பாறை எடுத்து உடைச்சு போட்டுருவோம். அதன் பிறகு இவங்க என்ன ஜப்தியை பண்ண போறாங்க? ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு சில பேர் அடிச்சு உடைச்சிருவாங்க. அதே மாதிரி சில பேர் இருப்பாங்க, கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை, மனைவி வாழ மாட்டேன்னு சொல்லி நிரந்தரமா ஒரு முடிவு எடுத்துருவாங்க. அந்த மனைவிக்கு சொந்தமான சீதன பொருட்கள் கணவர் வீட்டுல இருக்கும், கோர்ட் மூலமா உத்தரவு போடுவாங்க. ஜேஎம் கோர்ட்ல செக்ஷன் 6 ஆஃப் டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட்ல நாம ஒரு பெட்டிஷன் போட்டு அந்த மனைவிக்கு சொந்தமான சீதன பொருட்களை நம்ம திரும்ப கேட்டு பெற முடியும். அதே மாதிரி இந்து மேரேஜ் ஆக்ட்லையும் நம்ம 27ல பெட்டிஷன் போட்டு சீதன பொருட்களை திரும்ப கேட்டு பெற முடியும். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்லையும் நம்ம பெட்டிஷன் போட்டு சீதன பொருட்களை திரும்ப கேட்டு பெற முடியும். 3 ஆக்ட்லையும் சொல்லியிருக்காங்க சார். குயிக்கான வேலை எதுன்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 6 ஆஃப் ப்ராஹிபிஷன் ஆக்ட்ல போடுங்க. சாரி, டொமஸ்டிக் டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட்ல போடுங்க. வெறும் ப்ராஹிபிஷன் 1037 வந்துடும், மதுவிலக்கு சட்டம் வந்துடும். டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 6ல நீங்க வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போடுங்க. அந்த பெண்ணுக்கு சொந்தமான அனைத்து சீதன பொருட்களும் திருமணத்தின் பொழுது அவங்க பெற்றோரால் கொடுக்கப்பட்ட அனைத்து பொருட்களும் அந்த பெண்ணுக்கு திரும்ப ஒப்படைக்க வேண்டும். இது கணவனுடைய கடமை, மாமனார் மாமியாருடைய கடமை. பெட்டிஷன் போட்டு எதிர்பார்த்துக்கு நோட்டீஸ் போனா எல்லாத்தையும் கொண்டு வந்து கோர்ட்ல ஒப்படைச்சிடணும். அந்த நேரத்துல சில ஹஸ்பண்ட் கொடூரமா சிந்திக்கிற ஆளெல்லாம் இருக்காங்க. இந்த பொருள் எல்லாம் நியாயமா கொடுக்க கூடாது, இருக்கிற பித்தளை பாத்திரத்தெல்லாம் ஒரு கடப்பாறையை எடுத்து போட்டு உடைப்பாரு. வாஷிங் மிஷினு, கிரைண்டரு, மிக்சி எல்லாத்தையும் உடைச்சு கொண்டு வந்து கொடுப்பாரு. கேட்டா எனக்கு தெரியாதுங்க, அவங்கதான் ஆண்டுட்டு இருந்தாங்க, அவங்கதான் அதை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க, பயன்படுத்திட்டு இருந்தாங்க, அந்த அம்மா தான் உடைச்சிருப்பாங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாரு. ஆனா ஜட்ஜிக்கு தெரியும் மனசுல இந்த ஆள் தான் இந்த மாதிரி வேணும்னே பண்ணிருக்காருன்னு. அப்ப நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த பொருளை மறைத்து வைப்பதற்கு, அந்த பொருளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவதற்கு, அந்த பொருளுக்கு சேதத்தை ஏற்படுத்துவதற்கு யாராவது செயல்பட்டால் அதுக்கு பெயர் என்ன? மிஸ்சீப். இதுதான் 4வது எடுத்துக்காட்டு. ஒரு நிறைவேற்று நடவடிக்கையில் ஏவனுடைய உடைமைகளை எடுத்துக்கொள்ளும் தருவாயில் அந்த உடைமைகளை ஏ அழித்து விடுகிறார். அப்ப ஏ சொத்தழிப்பு குற்றத்தை செய்தவர் ஆவார். அந்த பெண்ணுக்கான புடவை இருக்கும் சார், அந்த புடவை என்ன பண்ணுவார்னா கணவர் வேணும்னே கொளுத்திடுவாரு. நல்ல பட்டு புடவை, 50,000 ரூபாய் மதிப்புள்ள பட்டு புடவையா இருக்கும், வேணும்னே கொளுத்திடுவாரு. இவங்கதான் வீட்டை விட்ட போறாங்களே, எதுக்கு இவங்களுக்கு வந்து நல்லா இந்த புடவை கொடுத்து அனுப்பணும்? இப்படி சில சேட்டையெல்லாம் பண்ணுவாங்க பல பேர். 5வது எடுத்துக்காட்டு, ஒரு கப்பலுக்கு காப்பீடு செய்து கொண்ட பிறகு
காப்பீடு செய்தவர்களுக்கு நஷ்டம் உண்டாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அதை கைவிட்டுருங்க, கிவ் அப் பண்ணுங்க, கைவிட்டு விடும்படி ஏ என்பவர் செய்கிறார். இப்பொழுது ஏ சொத்தழிப்பு குற்றம் செய்தவர் ஆவார். ஏன் நீங்க இன்சூரன்ஸ் கட்டிட்டு இருக்கீங்க? ஏன் அந்த கப்பலுக்கு அந்த கப்பல் பேர்ல நீங்க அடகு கடன் கொடுத்திருக்கிறீங்க? அதெல்லாம் விடுங்க சார் நைஸா சொல்லி ஏமாத்துருவாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சொத்துக்கு அழிப்பு ஏற்படுத்திருக்கிறாரு, மிஸ்டேக் பண்ணிருக்காரு. ஏழாவது எடுத்துக்காட்டு, ஏ என்பவருக்கு ஒரு நேர்மையற்ற முறையில் நஷ்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற உட்கருத்தோடு இன்டென்ஷனலி he is acting. ஏவுக்கும் பிக்கும் ஒரு பொது சொத்து இருக்கும், ஒரு குதிரை, ரெண்டு பேரும் பயன்படுத்தணும். சொத்துல அந்த குதிரை யார் வேணுமானாலும் யூஸ் பண்ணலாம், ரெண்டு பேருக்கும் பொதுவானது. இதுல ஏன் என்ன பண்ணுவாரு? எனக்கு ஒரு கண்ணு போனா என் எதிரிக்கு ரெண்டு கண்ணு போகணும்னு நினைப்பாரு. அந்த மாதிரி ஆளு என்ன பண்ணுவாங்க, அந்த குதிரையை சுட்டு கொண்டுட்டாரு. அந்த குதிரையின் மீது பிக்கும் பாதி பங்கு உண்டு, பாதி உரிமை உண்டு. அப்ப ஏன் அந்த குதிரையை சுட்டு கொண்டுட்டாரு? அப்படின்னா என்ன அர்த்தம்? பிக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திட்டாரு. அப்ப சொத்து அழிப்பு செஞ்சிருக்காரு. எட்டாவது எடுத்துக்காட்டு, ஏ என்பவர் ஒரு பயிருக்கு சேதத்தை விளைவிக்க வேண்டும் என்ற உட்கருத்தோடு ஏவுக்கு சொந்தமான நிலத்துல ஆடு மாடுகளை விட்டு கால்நடைகளை விட்டு மேய செய்வது, அப்ப சொத்தழிப்பு செய்யறாருன்னு அர்த்தம். இந்த 8 எடுத்துக்காட்டுகள் மறக்காதீங்க சார். ஆனா செக்ஷன் 426 இந்த 425 கேஸ் லாஸ் ஜடான் வெர்சஸ் ஸ்டேட், JADDAN, ஜடான் வெர்சஸ் ஸ்டேட் 1973 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 490. ஜடான் வெர்சஸ் ஸ்டேட் 1973 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 490. இந்த வழக்கில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், to attract section 425 IPC it must be established that there was a wrongful loss or damage to the property in question unless it is proved that property was destroyed or underwent such a change that it diminished the utility or value of the property. Jadon versus State 1973 criminal law journal page number 490. section 426 இதுக்கு பனிஷ்மெண்ட் சார். ஒரு சொத்தழிப்பு செய்கிற யாராக இருந்தாலும் சரி, அவருக்கு 3 மாதங்கள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். செக்ஷன் 427 50 ரூபாய் மதிப்புள்ள ஒரு சேதத்தை உண்டாக்குற ஒரு நபர், 50 ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு பொருள், அதுக்கு டேமேஜ் ஏற்படுத்துறாரு, அவருக்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2 விதிக்கப்படும். இதுல ஒரு கொஸ்டின், டிஃபால்ட் ஃபைன் 50 ரூபாய் கட்ட முடியாம விட்டுட்டாரு, அவருக்கு எத்தனை மாசம் சார் தண்டனை கொடுப்பாங்க? 50 ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு ஃபைன் அமௌண்ட்டை கட்ட முடியாம விட்டுட்டாருன்னா டிஃபால்ட் ஃபைனை பொறுத்தவரை அவருக்கு 50 ரூபான்னா 2 மாசம் ஜெயில் தண்டனை, 100 ரூபான்னா 4 மாசம் ஜெயில் தண்டனை, 100 ரூபாய்க்கு மேற்பட்டு இருந்தால் 6 மாசம் ஜெயில் தண்டனை. சிஆர்பிசில எந்த இடத்துல சார் சொல்லியிருக்காங்க? ஃபைன் மட்டும் போட்டிருக்காங்க, அதை கட்ட முடியல. செக்ஷன் 67 ஐபிசி அது அப்படியே 30 சிஆர்பிசி, செக்ஷன் 65 ஐபிசி அப்படியே 30 சிஆர்பிசி 1/4 கொடுப்பாங்க சார். ரைட், 50 ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொத்துக்கு சேதத்தை உண்டாக்குகிற, சொத்தை அடிக்கிற யாராக இருந்தாலும் சரி 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்க முடியும். ஆனா செக்ஷன் 428 10 ரூபாய் மதிப்புள்ள ஒரு விலங்கு, அது ஆடா இருக்கலாம், மாடா இருக்கலாம், பூனையா இருக்கலாம், நாயா இருக்கலாம், 10 ரூபாய் மதிப்புள்ள ஒரு விலங்கை கொன்று அல்லது ஊனமாக்கி சொத்தழிப்பு செய்கிற யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த விலங்குகளை கொன்றோ அல்லது பாய்சன் வச்சு கொன்னோ அல்லது அடிச்சு காலை உடைச்சிட்டாலும் சரி, அவருக்கு 2 ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய கால அளவுக்கு சிறை தண்டனை அல்லது ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்க முடியும்.
அண்டர் செக்ஷன் 429 எந்த மதிப்புடைய கால்நடை முதலியவற்றை 50 ரூபாய் மதிப்புள்ள எந்த விலங்கையாவது கொன்று அல்லது ஊனமாக்கிய சொத்தழிப்பு செய்கிற ஒருவருக்கு, அது குதிரையா இருக்கலாம், ஒட்டகமா இருக்கலாம், யானையா இருக்கலாம், ஆடு மாடு எருமை காளை பசு எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அண்டர் செக்ஷன் 429ல whoever commits mischief by killing, poisoning, maiming of rendering useless any elephant, camel, horse, mule, buffalo, bull, cow or ox, whatever may be the value of thereof. இத ஊனப்படுத்துறாங்கன்னா அவருக்கு 5 வருஷம் வரலையும் ஜரை, 5 வருடம் வரை சிறை தண்டனை அல்லது ஃபைன் அல்லது 2 சேர்த்து விதிக்க முடியும். 5 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது 2 சேர்த்து அபராதம் அல்லது 2 சேர்த்து விதிக்க முடியும். 430 ஒரு நீர்ப்பாசன அமைப்புகளுக்கு கேடு செய்து அல்லது நீரின் போக்கை சட்டவிரோதமாக திருப்பி விடுவது, அதுவும் சொத்தழித்தல். இந்த கிராமத்துக்கு இந்த ஆத்து வழியா அந்த ஸ்ட்ரீம் அந்த ஓட வழியா தண்ணி வந்துட்டே இருக்கும். சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, அந்த தண்ணியை மறிச்சு வேற பாதையில திசை திருப்பி விட்டுருவாங்க. நெல்லுக்கு பாய வேண்டியது புல்லுக்கு பாயும், அல்லது இந்த கிராமத்துக்கு போக வேண்டியது வேற ஒரு கிராமத்துக்கு திருப்பி விட்டுருவாங்க, அல்லது இந்த நிலத்துக்கு போக வேண்டிய தண்ணியை வேற ஒரு நிலத்துக்கு திருப்பி விட்டுருவாங்க. அதுக்கு பேரும் சொத்தழிப்பு தான். அப்ப விவசாய வேலைகளுக்கு அல்லது மனிதர்களுடைய குடிநீருக்கு அல்லது தூய்மைக்கு அல்லது உற்பத்தி எதனையும் செய்வதற்கு ஒரு நீர் வழங்குதலை குறைக்கின்ற 100 டிஎம்சி தண்ணீர் வருதுன்னா 50 டிஎம்சி தண்ணீரா குறைச்சிருவாரு. அல்லது வேறு வகையில செய்கை எதையும் செய்வதன் மூலம் சொத்தழிப்பு செய்கிற ஒருவர் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது ஃபைன் அல்லது 2 சேர்த்து விதிக்க முடியும். 430 வாட்டர். 431 ஒரு ரோடு ஒரு பாலம் இருக்கும் அல்லது ஒரு வாய்க்கால், இதுக்கு கேடு செய்தல். mischief by injury to public road, bridge, river or channel. அப்ப இயற்கையான அல்லது செயற்கையான ஒரு பொது சாலை, ஒரு பாலம், ஒரு பொது போக்குவரத்துக்கு ஏற்ற ஒரு ஆறு அல்லது போக்குவரத்துக்கு ஏற்ற ஒரு வாய்க்கால், ஏதோ ஒன்றையும் கடக்க முடியாதபடி அல்லது பயணம் செய்வதற்கு அல்லது உடைமைகளை கொண்டு செல்வதற்கு முடியாத வகையில் எந்த செய்கையேனும் செய்வதன் மூலம் சொத்தழிப்பு செய்கிற ஒருவருக்கு 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2 சேர்த்து விதிக்க முடியும். இந்த ஆத்தை கடந்துதான் போகணும், இந்த ஏரியை கடந்துதான் போகணும், இந்த குளத்தை கடந்துதான் போகணும். அது மேல இருக்கக்கூடிய ரோடு பிரிட்ஜ் இருக்கு பாருங்க, அதை சில பேர் உடைச்சிருவாங்க. இங்க இருந்து அந்தாண்ட போகாத அளவுக்கு அந்த மாதிரி சொத்தழிப்பு செஞ்சீங்கன்னா செக்ஷன் 431 ஐபிஎஸ்ஸின் படி உங்களுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது ஃபைன் அல்லது 2 சேர்த்து விதிக்க முடியும். ஆனா செக்ஷன் 432 ஒரு பொது சாக்கடையை, இறங்கு வரிசையில் இருக்குது பாருங்க சார், 432 ஒரு பொது சாக்கடையை சேதமடைய செய்திடும் வகையில் ஒரு வெள்ளப்பெருக்கு அல்லது தடங்கள் ஏற்படுத்துவதன் மூலம் சொத்தழிப்பு செய்தல். mischief by causing inundation or obstruction to public drainage attended with damage. பொது சாக்கடை எதையும் கேடு அல்லது சேதம் விளையும்படி வெள்ள பெருக்கெடுத்து ஓடுதலை அல்லது தடங்களை விளைவிக்கின்ற செய்கை எதையும் செய்வதன் மூலம் சொத்தழிப்பு செய்கிற ஒருவர் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2 சேர்த்து விதிக்க முடியும். சாக்கடைக்கு நீங்க கேடு ஏற்படுத்தினாலும் இப்படித்தான். ஆனா செக்ஷன் 433 லைட் ஹவுஸ் இருக்கு பாருங்க, கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கம் அல்லது கடற்குறி இவைகளை அழித்து அல்லது நகர்த்தி அல்லது உபயோகம் குறைந்ததாக ஆக்கி செய்தல். mischief by destroying, moving or rendering less useful a lighthouse or sea mark. கடல்ல சில குறியீடு வச்சிருக்காங்கன்னா அதை மாற்றக்கூடாது, நகர்த்தக்கூடாது. லைட் ஹவுஸுக்கு சேதம் ஏற்படுத்தக்கூடாது, அந்த கலங்கரை விளக்கத்திற்கு சேதம் ஏற்படுத்தக்கூடாது. கடற்குறியாக பயன்படுத்துகிற ஒரு விளக்கு எதனையும் அல்லது மாலுமிகளுக்கு வழிகாட்டியாக வைக்கப்பட்டுள்ள கடற்குறி அல்லது மிதவை அல்லது பொருள் எதையும் அழிப்பதால் அல்லது நகர்த்துவதால் அல்லது கப்பல் மாலுமிகளுக்கு உபயோகம் குறைந்ததாக செய்து சொத்தழிப்பு செய்கிற, அழகா எழுதிருப்பாங்க போர்டு, அதுல போயிட்டு
இவரு கரியால கிறுக்கிருப்பாரு, போஸ்டர் ஒட்டிருப்பாரு, தூரத்துல மாலுமி இருப்பாங்க. அந்த எல்லைக்குரிய நோய்க்கு தான் அவங்க வரணும், கரை ஏறணும். அவர் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அதை குறைச்சிருப்பாங்க. இது எல்லாம் சொத்தடிப்பு செய்தல். 433 IPC படி அவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது ரெண்டும் சேர்த்து விதிக்க முடியும். ஆனா செக்ஷன் 434 ஒரு பொது அதிகார அமைப்பில் நாட்டப்பட்ட ஒரு நிலக்குறியை அழித்து அல்லது நகர்த்தி சொத்தழிப்பு செய்தல். இந்த 434 IPC எங்க வரும்னா, 2 நிலத்துக்கிடையே சண்டை நடக்கும். அந்த பவுண்டரி ஸ்டோன் இருக்கும், எல்லை கல். அந்த கல்ல நைட்ல இவர் பிடுங்கி வேற ஒரு இடத்துல 1/2 அடி 1 அடி தள்ளி நட்டு இருப்பாரு. அடுத்த நாள் பக்கத்து நிலத்துக்கு வருவாரு, என்ன அந்த கல்லு வேற இடத்துல இருக்கு, அவர் பிடுங்கி இந்தாண்ட நட்டு இருப்பாரு. இவங்களுக்குள்ள பிரச்சனை வரும். ரெண்டாவது, இந்த கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம் இருக்கும். இந்த ஃபாரஸ்ட் பக்கத்துல சில பேர் நிலத்தை வந்து விவசாயம் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபாரஸ்ட் ஆபீசர் கல்லு போட்டு இருப்பாங்க, அத்துக்கல்லு, பவுண்டரி ஸ்டோனு. இவர் விவசாயம் பண்றது அந்த காட்டுக்கு பக்கத்துல இவர் நிலம் இருக்கும். இவர் நைஸா ஒரு 4 அடி 3 அடி தள்ளி அந்த பவுண்டரி ஸ்டோனை பிடுங்கி வேற இடத்துல நட்டு இருப்பாரு. இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறாங்க பாருங்க, இதுதான் சொத்தழித்தல். அப்ப பொது ஊழியரது அதிகாரத்தில் நாட்டப்பட்ட ஒரு நிலக்குறி, கவர்மெண்டால போடப்பட்ட ஒரு ஸ்டோன், அந்த பவுண்டரி ஸ்டோனை அழித்து சில பேர் அந்த அத்துக்களை உடைச்சு எடுத்துருவாங்க, அல்லது நகர்த்தி அல்லது குறி எதையும் அந்த முறையில் அதை பயன்பட்டு வருவதை உபயோகம் குறைந்ததாக செய்கிற, பார்க்கறது கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மறைச்சிடுவாங்க. அவர்களுக்கு 1 ஆண்டு வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்க முடியும். ஆனா செக்ஷன் 435 100 ரூபாய்க்கு அல்லது வேளாண் மகசூலாக இருக்கும் பட்சத்தில் 10 ரூபாய்க்கு பெருமான அளவிற்கு ஒரு சேதம் விளைவிக்க வேண்டும் என்ற உட்கருத்தோடு தீ அல்லது வெடிபொருளை சொத்தடிப்பு செய்தல். 100 ரூபாய் பெருமானம் பொருள், 100 ரூபாய் மதிப்பு வாய்ந்த ஒரு பொருள் அல்லது ஒரு விவசாய பொருளாக இருந்தால் 10 ரூபாய்க்கு ஒரு நெல் விளைஞ்சிருக்கும், போயிட்டு கொளுத்தி விட்டு வந்துருவாரு, அல்லது அந்த நெல்லுல ஒரு டிராக்டர் ஓட்டுவாரு, ஆடு மாடை விட்டு அனுப்புவாரு. அப்ப அந்த விவசாய பொருள் 10 ரூபாய் மதிப்புள்ள ஒரு விவசாய பொருளுக்கு சேதத்தை உண்டு பண்ணியிருக்காரு, தீ வைத்திருக்கிறாரு, வெடி வச்சிருக்காரு. இந்த மாதிரி நபருக்கு விவசாய பொருளா இருந்தா 10 ரூபாய் மதிப்புள்ள பொருளை அழிச்சிருந்தாலே போதும், கொளுத்திருந்தாலே போதும், தீ வைத்து எரித்திருந்தாலே போதும், அவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். அல்லது ஃபைன் கிடையாது சார், பிளஸ் ஃபைன். 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். விவசாய பொருள் இல்லாத வேற ஒரு பொருளாக இருந்தால் 100 ரூபாய் மதிப்பு, இதே விவசாய பொருளாக இருந்தால் 10 ரூபாய் மதிப்பு, அவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். அண்டர் செக்ஷன் 436 வீடு கொளுத்துறாரு, வீடு முதலியவற்றை அழிக்கும் உட்கருத்தோடு தீ அல்லது வெடிபொருள் ஏற்படுத்துறாரு. அப்ப வீடு கொளுத்துறாருன்னு சொன்னா அவருக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனை பிளஸ் ஃபைன். அண்டர் செக்ஷன் 437 மேல் தளம் இருக்கு பாருங்க, அந்த கப்பல், அந்த கப்பலுடைய மேல் தளம் அல்லது 20 சுமை கொள்ளும் ஒன்றை அழிக்கும். mischief with intent to destroy or make unsafe a decked vessel or 120 tons burden. 20 டன் சுமை ஏத்திட்டு போற ஒரு சுமையுந்து ஒரு கப்பல், இதுக்கு எல்லாவற்றுக்கும் நீங்க அதை பாதுகாப்பற்ற தாக்குதல் எண்ணத்தில் சொத்து அழிக்கிறீங்க. ஒரு மேல்தளம் உள்ள ஒரு கப்பல் ஓடம் எதா இருந்தாலும் சரி, அல்லது 20 டன் அல்லது அதற்கு மேற்பட்ட சுமை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கப்பல், ஒரு படகு, ஒரு ஓடம் எதையும் அழிக்கும் அல்லது பாதுகாப்பற்றதாக செய்யும் எண்ணத்தில் சொத்தழிப்பு செய்கிற ஒரு நபருக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். ஒரு கப்பலுடைய மேல்தளம் அப்படிலாம் 20 டன் சுமந்துட்டு இருக்கு, அந்த ஓடத்துக்கு, அந்த படகுக்கு, அந்த கப்பலுக்கு நீங்க சேதத்தை உண்டு பண்றீங்கன்னா உங்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். ஆண்டர் செக்ஷன் 437 படி செக்ஷன் 438 செக்ஷன் 437 சொல்லப்பட்ட சொத்தழிப்பு தீ அல்லது வெடிபொருளால் செய்யப்படுகின்ற பொழுது, அப்ப 437 எப்படி சொத்தழிக்கிறாங்க, வேணும்னே இந்த படகை கொண்டு போய் அந்த படகுல மோதுறது, அந்த படகை கவுத்து விடுறதுக்கு சில ஏற்பாடு பண்றது, இதெல்லாம் 437. இதே 438 அந்த படகு அல்லது கப்பலுக்கு தீ வச்சு கொளுத்திடுவாங்க. இதை செய்யறவருக்கு ஆயுள் சிறை தண்டனை அல்லது 10 ஆண்டுகள் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். 439
திருட்டு முதலியவற்றை செய்யும் எண்ணத்தில் அந்த கப்பலை வேண்டுமென்றே தரை தட்ட வைப்பது. அப்ப பனிஷ்மெண்ட் ஃபார் இன்டென்ஷனலி ரன்னிங் வெசல் அக்ரவுண்ட் ஆர் அஷோர் வித் இன்டென்ட் டு கமிட் தெஃப்ட். திருடுன்றதுக்காகவே வேணுமெனே அந்த கப்பலை 10 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கும், அதை கொண்டு வந்து தரை தட்ட வச்சிருவாரு. அப்ப கப்பல் நகருமா? நகராது. அந்த நேரத்துல கப்பல் உள்ள பூந்து திருடிடுவாரு. ஒரு கப்பலில் எந்த பொருளையாவது திருட வேண்டும் அல்லது அந்த பொருளை நேர்மையற்ற முறையில் கையாடல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் கப்பல் எதனையும் தரை தட்டு வைக்கும் எவரும் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படுவார், பிளஸ் ஃபைன். அண்டர் செக்ஷன் 440 மரணம் அல்லது காயம் விளைப்பதற்கான முன்னேற்பாடு செய்த பிறகு சொத்து அழித்தல். வீடு பூந்து திருட போவாரு, யாருக்காவது தடுக்க வந்தா அவங்களுக்கு காயம் உண்டாக்கணும். எவருக்கேனும் மரணம் அல்லது காயம் அல்லது சட்டவிரோதமாக தடுத்தலை விளைவிப்பதற்கான முன்னேற்பாட்டை செய்த பிறகு அந்த மரணம் அல்லது காயம் அல்லது சட்டவிரோதமாக தடுத்தல் இதை விளையும் என்ற அச்சத்தை விளைவித்த பிறகு அந்த சொத்தழிப்பு செய்கிற ஒருவருக்கு 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். இவர் திருட போவாரு, ஓனர் வந்துட்டாருன்னா இந்த கரண்ட் ஒயர்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மின்சாரம் பாய்ச்சப்பட்ட ஒரு மின்வேலியை ஏற்படுத்தி வச்சுட்டு இவர் உள்ள பூந்து திருடுவாரு. திடீர்னு ஓனர் வந்துட்டாங்கன்னா அவங்க உள்ள யார் இருக்கான்னு திருடுறான்னு சொல்லி தான் பார்த்துட்டு வேகமா வருவாங்க. கீழே இவர் வந்து எலக்ட்ரிக் ஒயர் வச்சிருக்கிறது யாருக்குமே தெரியாது. அப்ப உள்ள வந்து மாட்டிக்குவாங்க. இதுதான் முன்னேற்பாடு செய்தல். செக்ஷன் 440 5 வருஷம் சிறை தண்டனை அல்லது ஃபைன். 5 வருஷம் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன்.